هم في المنافقين فئتين والله أركسهم بآؤكم حصرت صدورهم أن يقاتلوكم أو يقاتلوا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில அறிவை இழப்பதற்கா ஆன்மீகம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டுள்ளது என்பதை ஒவ்வொரு சிறு குழந்தைக்கும் தெரியும். இப்ப நாட்டில் சாமியார்கள் என்ற பெயர்ல, ஆன்மீகவாதிகள் என்ற பெயர்ல நாட்டு மக்களை ஒரு பெரிய கூட்டம் ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆன்மீகத்தின் பெயரால் நீங்கள் அறிவிழந்து போகலாமா? ஆன்மீகம் என்றால் என்ன? எந்த மாதிரியான ஆன்மீகம் நம்மை பக்குவப்படுத்தும்? இந்த உலகத்திலே நம்மை சீராக எந்த மாதிரியான ஆன்மீகம் வழிநடத்தும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இப்போது சில சாமியார்கள் சமீப காலமாக பாலியல் பிரச்சனைகளை சிக்கி அசிங்கப்பட்ட பிறகு இப்பதான் மாட்டிக்கொண்டார்கள் என்ற அளவுக்கு ஒரு பிரச்சாரம் நடக்கிறது. இவர்கள் இந்த பாலியல்ல சிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்பழுக்கட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தது போல சித்தரிக்கிறார்கள். இந்த பாலியல்ல சிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் ஒழுங்கா மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்களே, பணம் பறித்துக் கொண்டிருந்தார்களே, அப்பாவி மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவர்களுக்கு தவறான வழிகாட்டி கொண்டிருந்தார்களே, அப்பவெல்லாம் இந்த ஆன்மீகம் சந்தி சிரிக்கல. இந்த லேடிஸ் மேட்டர்ல மாட்டினவனதான் இது ஒண்ணுதான் தப்பு மாதிரி கொண்டு போறாங்க. ஆனால் அடிப்படை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த ஆன்மீக பிராடு பேர் வழியில் அத்தனை பேருமே 100% பித்தலாட்டக்காரர்கள். ஆனா நம்முடைய சுபாவம், மனிதர்களுடைய இயல்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கொலை வேண்டாலும் செஞ்சுட்டு போ, அது பிரச்சனை இல்ல. கொல்ல வேண்டாலும் அடிச்சுட்டு போ, நீ ஆன்மீக குருவாக இருக்கலாம். இந்த பொம்பளை மேற்று மட்டும் மாட்டிடாத, அந்த ஒரு தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறானே தவிர, ஆன்மீகவாதியா இருக்கிறவன் எல்லா வகையிலும் கரெக்டா இருக்கணுங்கிற ஒரு மனப்பான்மையாவது இந்த மக்களுக்கு இருக்கிறதா? இல்ல. எந்த தப்பு செஞ்சாலும் கண்டுகொள்வதே கிடையாது. அவ்வளவு அராஜகம் இந்த ஆன்மீகத்தின் பெயரால் உலகத்தில் நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த பெண் விஷயத்துல மாட்டின காரணத்துக்காகத்தான் இந்த ஆன்மீகத்தை பேசுறோம். நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது. ஆன்மீகத்தின் பெயர்ல எந்த வகையிலையும் யாரும் ஏமாற்றப்படக்கூடாது. அதுதான் அடிப்படையான விஷயமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்றப்படக்கூடாது என்று சொன்னால், ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா மெஞ்ஞானம்னு சொல்லுவாங்க. மெய்யான ஞானம், உண்மையான ஞானத்தை அறிவதுதான் ஆன்மீகம். மெய்யான ஞானம்னா என்ன? எப்பொருள் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த ஒரு விஷயத்தை யாரு வாயிலிருந்து நீங்க கேட்டாலும் சரிதான், அதுல உள்ள மெய்ப்பொருள் என்னன்னு அறிந்து கொள்வதற்கு பெயர் தான் அறிவு. அப்ப நீங்க இந்த சாமியார்கள் பிரச்சனைகள், ஆன்மீக குருநாதர்களுடைய பிரச்சனையில, கடவுளின் அவதாரங்கள் என்று வேடம் போடக்கூடியவர்களுடைய பிரச்சனையில நமக்கு மெய்யறிவு இருக்கிறதா? மெய்யறிவுண்டா என்ன? மனிதனுக்கு இறைவன் 6 அறிவு தந்திருக்கிறான். மெய்யறிவுனா என்னன்னு சொன்னா, உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஒரு அறிவு கண்ணை தந்திருக்கிறான், கேட்பதற்கு காதுங்கிற ஒரு அறிவை இறைவன் தந்திருக்கிறான். அதே மாதிரி முகர்ந்து பார்த்து வாசனைகளை கண்டுபிடிப்பதற்காக உங்களுக்கு மூக்குங்கிற அந்த ஒரு அறிவையும், அதன் மூலமாக ஒரு அறிவை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு பொருளுடைய சுவையை கண்டறிவதற்காக நாக்கு மூலமாக ருசித்து அறியக்கூடிய ஒரு அறிவையும் இறைவன் தந்திருக்கிறான். உங்களுடைய மேனியில ஒரு பொருள் படும் பொழுது அதை உணரக்கூடிய ஸ்பரிசத்தின் மூலமாக உணரக்கூடிய ஒரு அறிவையும் தந்திருக்கிறான். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 அறிவோடு சேர்த்து சிந்திக்கிற அறிவையும் இறைவன் தந்திருக்கிறான். மொத்த அறிவு 6. அறிவுன்னு சொன்னா என்னன்னு கேட்டா, ஒண்ணு கண்ணுக்கு தெரிகிறது நம்பு, காதுக்கு விளங்குறது நம்பு, அது நாக்குல நக்கி பார்த்து இனிப்பு பிடிப்புன்னு சொல்லு, இதெல்லாம் அறிவு. இப்ப கண்ணால பாக்குறோம், இது பச்சை, இது சிவப்புங்கிறோம், இவன் வெள்ளை, இவன் கருப்புங்கிறோம், இது ஆம்பளை, இது பொம்பளைங்கிறோம், இது அம்மா, இது பொண்டாட்டிங்கிறோம். இப்படி கண்ணால் பார்த்து விட்டு ஒரு பொருளை முடிவு செஞ்சால் அது சரி. ஏன்னா கண்ணு நமக்கு சொல்லுகிறது.
கண் ஒரு செய்தியை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு ஊடகமாக நம்ம இடத்துல இருக்கிறது. அதே மாதிரி காதுல ஒரு பேச்சு கேட்கிறது, ஒருத்தன் பாராட்டுற மாதிரி ஒரு காதுல ஒரு சொல்லு விழுந்தால் அப்படி நமக்கு சந்தோஷம் வருகிறது. நம்மளை திட்டுற மாதிரி ஒரு காதுல விழுந்தா நம்ம கவலையோ கோபமோ வருகிறது. அப்ப இது கேட்டு காதால கேட்டு என்ன செய்யறோம், ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறோம். அல்லது என்ன செய்யறோம், ஒரு பொருளுடைய ருசியை வழங்கிக் கொள்வதா இருந்தா நாக்குல வச்சு பார்த்து இன்னைக்கு இது கசக்குது புளிக்குது ஏதோ ஒரு சுவை வழங்கிக் கொள்கிறோம். இப்படி 5 புலன்களை ஒரு எறும்பு கடிக்குது பார்க்காமலே சொல்லிவிடலாம். முதுகுல எறும்பு கடிச்சுன்னு சொன்னா அந்த எறும்பு முதுகுல ஊறும்ல, அந்த ஊறுவதை வைத்தே நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், என்னமோ ஒண்ணு முதுகுல ஓடிக்கொண்டிருக்கிறது கண்டுபிடிச்சிடறோம். அப்ப இது பாடி முழுசுமே இருக்கிறது. இந்த தொட்டறிவு என்பது முழு உடல்லையும் இருக்கிறது. அப்ப இந்த 5 புலன்கள்ல எது தெரியுதோ அதை ஏற்றுக்கொள்வதும், மூளைக்கு எது எட்டுகிறதோ அதை ஏற்றுக்கொள்வதும் அறிவு. அறிவுன்னா என்ன விளங்கிக்கிறேன்னு, கண்ணுல படா கண்ணுடைய எல்லைக்கு இல்லாத ஒன்றை ஒருத்தன் எனக்கு தெரியுதுன்னு சொல்வானையானால் அது அறிவு இல்லாத அறியாமை, அது மடமை அப்படின்னு விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நம்முடைய 5 புலன்கள்லையும் 6வது அறிவுக்கு அப்பாற்பட்டு 7வது அறிவுங்கிறதுலதான் இந்த பிராடு ஆரம்பமாகிறது. பிராடு என்ன எங்க ஆரம்பமாகிறது, இந்த சாமியாருங்கிறாங்கல, ஞான குருநாதர்கள் சொல்றான, கடவுள் அவதாரம்ங்கிறான, அவனை பத்தி நம்முடைய அபிப்பிராயம் என்னவா இருக்கிறது என்று கேட்டால் அவனுக்கு 7வது அறிவு ஒன்று இருக்கிறது. அதாவது கண்ணால் பார்க்க முடியாதையும் அவர் அறிவார், காதால் கேட்க முடியாதையும் அவர் அறிவார், நாக்கால் சுவைக்க முடியாதையும் அவர் அறிவாரே, மூக்கால் நுகர முடியாதையும் அவர் அறிவாரே, உடம்பால் தொட்டு பார்க்காத ஒன்றையும் அவர் அறிவாரே, யாருடைய மூளைக்கும் எட்டாத விஷயத்தையும் அவர் அறிவாரே. இந்த 6க்கு அப்பாற்பட்டு அவருக்கு கூடுதலான ஒரு சக்தி 7வது அறிவு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறான் பாருங்க. அங்கதான் மனுஷன் அறியாமையில விழுந்துறான். 7வது அறிவுன்னு ஒண்ணு இருக்குதா? அது 7வது அறிவு எப்படி சொல்றேன், உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு நீ பணக்காரனா போயிருவ அப்படின்னு ஒருத்தன் உங்கள்ட்ட சொல்றான். ஒரு சாமியார் என்ன செய்யறான், ஆசி வழங்குறான். 10 வருஷத்துக்கு பிறகு உங்க புள்ள பிறக்கும் அப்படின்னு சொல்றான். இந்த 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு பணம் கிடைக்கும் என்பது கண்ணால பார்த்து சொல்ற அறிவா? கண்ணால பார்த்துட்டு 5 வருஷத்துக்கு பிள்ளை சொல்ல முடியுமா? 5 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தன் பணக்காரன் ஆவான் என்பதை கண்ணாலும் அறிய முடியாது, காதாலும் அறிய முடியாது, நாக்க நீட்டி பார்த்து அறிய முடியாது, மூக்க நீட்டி பார்த்து அறிய முடியாது, தொட்டு பார்த்து அறிய முடியாது, சிந்திச்சு பார்த்தா அறிய முடியுமா? இது ஐடியா பண்ணி பணக்காரன் சொல்ல முடியுமா? ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆவான் என்பதை 5 புலனாலையும் சொல்ல இயலாது. 6வது இறைவன் தந்திருக்கிற சிறப்பு தகுதி பகுத்தறிவு இருக்கிறத அதனாலும் சொல்ல முடியாது. அதான் சொல்றான். யார் சொல்றான்? இந்த சாமியாருங்கிறவன் மக்களை ஏமாத்தி கொண்டு கடவுள் அவதாரம் நடமாடக்கூடியவன் தனக்கு மற்ற யாருக்கும் இல்லாத பிரத்யேகமான ஞானக்கண் எங்களுக்கு இருக்கிறது. நீங்க எல்லாம் ஊனக்கண் வச்சிருக்கிறீங்க, நம்ம கண்ணு என்ன கண்ணா? ஊனக்கண்ணு. எங்களுக்கு ஞானக்கண்ணு. ஞானக்கண்ணு என்ன செய்யும்? அது அந்த கண்ணு 10 வருஷத்துக்கு பிந்தி உள்ளதை பார்க்கும், 25 வருஷத்துக்கு முந்தி உள்ளதையும் பார்க்கும், இந்த செவத்துக்கு அப்பால் உள்ளதையும் பார்க்கும், பூமிக்கு கீழே உள்ளதையும் பார்க்கும். அந்த மாதிரியான ஒரு ஞானக்கண் யாருக்கு இருக்கிறது? இந்த மகான்களுக்கு, சில மனிதர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறான் பாருங்க. அங்கதான் பெரிய மிஸ்டேக் பண்ணுகிறான். நீங்க எடுத்து பாருங்க, இந்த சாமியார்களுடைய எல்லா பாதி டாபிக் என்னவா இருக்கும் கேட்டா, இந்த 7வது அறிவு ஞானக்கண் சொல்றாங்கல்ல, இந்த ஞானக்கண் மேட்டரா தான் இருக்கும். உதாரணமா என்ன செய்வான்? அருள் வாக்குன்னு சொல்லுவான், ஜோசியம்னு சொல்லுவான், ஜாதகம்னு சொல்லுவான். ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு இது ராசி கல்லுமா, இந்த கல்லை நீ மோதிரமா செஞ்சு போட்டுக்கிட்டேன்னு சொன்னா நீ பச்சை கல்ல போடு, நீ பச்சை கலர் கல்லு போடு, நீ ஊதா கலர் கல்ல போடு, நீ மஞ்சள் கலர் கல்ல போடு, அப்படி போட்டா நீ ஆகான் இருப்ப ஓகன் இருப்ப அப்படின்னு சொல்லுவான். அல்லது என்ன செய்வான்? உன் பேரு என்ன, ராமசாமியா? RA MA SA ஒன்று வருதா, RW போட்டுக்க, ராமசாமி தானே, உரிய போடாதப்பா, நம்பர் சரியா வரமாட்டேங்குது, தேலியாக மாட்டேங்குது, 2A போட்டுக்க, நீ நல்லபடி ஆயிருவ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெயர்களை மாத்துன்னு சொல்றான். இல்லன்னா ஒரு தாயத்தை போட்டு இதை இடுப்புல கட்டிக்க, தாயத்தை போட்டு கட்டிக்கனால இருந்துருவ. இது எல்லாம் எதுக்கு சொந்தம் கொண்டாடுறான்னு கேட்டா, இவனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஞானம் இருக்குன்னு சொந்தம் கொண்டாடுறான். நான் கேட்கிறேன், அது ஒரு மரகத ஒரு கல் இருக்கு, மோதிரத்தில் போடக்கூடிய ஒரு கல் இருக்கிறது. இந்த கல்லுல என்னமாவது இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரியுதா? அந்த கலர் தான் தெரிகிறது.
அதுல அடிக்கக்கூடிய டால் மினுமினுப்பு வேணா தெரியும். அந்த கல்லுக்குள்ள உங்களை பணக்காரனாக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு கண்ணால தெரியுதா? காதுல வச்சு பார்த்தா பணக்காரன் ஆயிரம் சொல்லுதா? ஏதாவது நக்கி பார்த்தவன பணக்கார டெஸ்ட் இருக்குன்னு அப்படி ஏதாவது இருக்குதா? அப்ப நீ இந்த கல்லை பாத்தீங்கன்னா அது ஒரு கல்லு, அது ஒரு கண்ணாடி கல்லு. இந்த கல்லுல 5 புலனை கொண்டு பார்த்தால் என்ன இருக்கு? அது ஒரு கல்லுங்கிறது தான் இருக்கே தவிர அதுக்குள்ள உனக்கு செல்வம் தர்றதுங்கிற ஆற்றல் இருக்குதா? இல்ல. அப்ப 6வது அறிவை கொண்ட சிந்திச்சு பார்த்து இந்த கல் இருக்கிறத இதுல 6வது அறிவை சிந்திச்சு பார்க்கும் பொழுது இதுல பணக்கார சக்தி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. பகுத்தறிவை கொண்டு சிந்திச்சாலும் அது கல்லுதான். பகுத்தறிவை கொண்டு சிந்திச்சாலும் அது கல்லுதான். 5 புலன்களை கொண்டு பார்த்தாலும் அது கல்லுதான். ஒருத்தன் சொல்றான் இதுல என்னமோ இருக்குங்கிறான், உண்மை இல்ல. ஆனா உங்க கண்ணுக்கு தெரியல, என் கண்ணுக்கு தெரியல. எந்த மெடிக்கல் டெஸ்ட்ல போய் கொடுத்தாலும், எந்த கெமிக்கல் டெஸ்ட் கொடுத்தாலும், பவுடர் ஆக்கி சோதிச்சு பார்த்தாலும் அது உண்மை இல்ல. எல்லா கண்ணாடியிலும் என்ன இருக்குமோ அந்த கல் இருக்குமோ அதுதான் அதனுடைய மூலக்கூறுகள் இருக்குமே தவிர அதுல உனக்கு பணக்காரனாக்கக்கூடியது ஏதாவது கண்டுபிடிக்க இயலுமா? அதை உடைச்சு பவுடர் ஆக்கி சோதனை கூடத்துல கொடுத்து ஆமா இந்த பவுடருக்குள்ள மனிதனை பணக்காரனாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவானா எவனாச்சு? எந்த விஞ்ஞானமும் சொல்ல மாட்டான். ஒரு லாஜிக்காவது இருக்கணும். 6வது அறிவுல உள்ளது ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒன்னு தர்க்கவாதம் இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன இருக்குன்னு அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கத்தக்க அளவுக்கு அதை காட்டணும். அப்படி ஒரு மாத்திரையை தர்றான், ஒரு பவுடர் மாதிரி தான் இருக்கிறது. இதுல நோய் குணமாக நம்புறோம். இதுல பகுத்தறிவுக்கு உங்களுக்கு தெரியாட்டாலும் சோதிச்சா தெரியும்ல. அத ஒரு கெமிஸ்ட்ரியில அவரை கொடுத்து இதை சோதிச்சு பாருன்னு சொன்னா இதுல இன்னொன்னு சேர்ந்திருக்குது, இது இன்னொன்ன விளைவை செய்யும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு அறிவியல் பூர்வமான ரிப்போர்ட் இருக்கிறது. அப்ப அந்த பகுத்தறிவுக்கு 6வது அறிவுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மாத்திரையில் இருக்கக்கூடியதை நீங்கள் சோதனை கூடத்துல கொடுத்து கண்டுபிடிச்சிக்கிறீங்க. இந்த மோதிரக்கல்ல என்னத்தை கண்டுபிடிச்சீங்க? ஒன்னையும் கண்டுபிடிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிறுக்கன் சொல்றான், என்ன சொன்ன, அவன் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த கல்லை நீ போடுங்கிறான். சாதாரணமாக போடுற கல்லை விட அவன் தேர்ந்தெடுத்து தர்றான், அது காசு கூட. அந்த கல்லு 25 ரூபாய் கல்லு தான். ஆனா அவர் உங்களுக்கு ராசியெல்லாம் பார்த்து, உங்க பேரை எல்லாம் பார்த்து, உங்க ஜாதகத்தை எல்லாம் பார்த்து, உங்களுடைய கிரகங்களை எல்லாம் பார்த்துட்டு நீ இந்த கலர் போடுன்னு தேர்ந்தெடுத்து தர்றாருல, அதுக்கு 1000 ரூபாய். கல்லுக்கு 25 ரூபாய். இதை கண்டுபிடிச்சு தர்றாரு பாருங்க, அதுக்காக 1000 ரூபாய் சேர்த்து வாங்கிடுவார். ராசிக்கல் சிபாரிசு பண்ணக்கூடியவனை பாக்குறோம். அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? இவங்க இந்த 6 அறிவுக்கு வெளியே நின்று கொண்டு சில விஷயங்கள் இருப்பதாக நம்மள என்ன செய்யறான், நம்ப வச்சு சொல்றான். தாயத்து போடுங்கிறான். டிவியை திறந்தா என்ன செய்யறான், பஞ்சமுக அனுமானுங்கிறான், அந்த ருத்துராட்ச கொட்டைங்கிறான், இதை போட்டுக்க கார் ஆக்சிடென்ட் வராதுங்கிறான், இதை போட்டா கவலையா போயிருங்கிறான். அட கொண்டு வர டெஸ்ட் என்னடா இருக்கு அதுல? அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அது கல்லால செஞ்சா கல்லுதான் அதுல இருக்கிறது, செம்பால செஞ்சா செம்புதான் இருக்கிறது, அது வெள்ளியில செஞ்சா வெள்ளி தான் இருக்கிறது, பித்தளையில செஞ்சா பித்தளை தான் இருக்கிறது. இவன் சொல்லக்கூடிய விஷயம் அதுக்குள்ள இருக்குதா? இவன் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றானோ, அந்த தாயத்துல, தட்டுல, தகடுல, அந்த எந்திரத்துல, அந்த மந்திரத்துல என்ன இருக்குன்னு சொல்றானோ அது 5 அறிவுக்கோ 6வது அறிவுக்கோ ஒரு விஷயம் இருக்குதா? இல்ல. அதே மாதிரி ஜோசியம் சொல்றான், போய் கைய காட்டு. கைய காட்டினா கோடு தான் இருக்கிறது. கைய காட்டினா என்ன இருக்குது? கையில கோடு கூட இருக்கிறது. இப்படி பிடிச்சு பார்த்துட்டு உனக்கு 4 புள்ள பிறக்கும்ங்கிறான். உனக்கு 5 வருஷத்துல கல்யாணம் ஆகுங்கிறான். நீ 10 வருஷத்துல நீ தான் ஜனாதிபதி ஆகுங்கிறான். அப்ப இந்த கோட்ல இது என்ன தெரியுது? கோடு தான் எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரிகிறது, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியுது. கோடு தான் தெரிகிறது. கோடு உனக்கு 7 கோடு இருக்குன்னு சொன்னா ஒத்துக்குறோம். என் கையை பார்த்து என்ன செய்யறான் ஒருத்தன், உங்க கையில 12 கோடு இருக்கு, ஆமாடா கோடா, இது அறிவு இருக்கிற சொல்றான்ல. இந்த கோட்டுல இதுல புள்ள எங்க இருக்குது? இந்த கோட்டுல புள்ள எப்படி தெரியுங்கிற, இந்த கோட்டுல செல்வம் எப்படி தெரியுங்கிற, இந்த கோட்டுல நீ பிரதமர் ஆயிரம் ஜனாதிபதி ஆயிரம் எப்படி தெரியும்? ஒண்ணு தெரியாது. ஆனால் என்ன செய்யறான்? ஒண்ணுமே இல்ல, வெறும் கோடு தான் இருக்கிறது. இல்லாத ஒண்ணு இருக்குங்கிறா. நீங்க என்ன செய்யறது இல்ல? டேய் கண்ணு காட்டுறான்னு கேட்கணும். ஒருத்தன் ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னான் என்ன செய்யணும்? ஒரு டம்ளர் வச்சு குடிங்கிறான். எடுத்து பாக்குற ஒன்னையுமா காணாம், குத்து பாக்குற ஒன்னையும் காணாம், குடிங்கிறான். குடிப்பீங்களா? அட கிறுக்கு பையில என்னடா குடிக்கிறது? குடிங்கிறான். வெறும் டம்ளர் வச்சுக்கிட்டு என்னத்த குடிக்கிறது? ஒண்ணும் குடிக்கல, காத்த கூட குடிக்கல. அப்ப டம்ளர் எடுத்துக்கிட்டு காலி டம்ளர் வச்சு குடின்னு சொன்னா குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்க. அப்ப கல்ல மட்டும் மாட்டீங்க. அப்ப தாயத்தை மட்டும் என்ன மாட்டீங்க? தாயத்து தட்டுன்னு போடுறானே, அது மெட்டீரியல் தானங்க. அது செம்பு தகடா இருந்தா செம்பு தகடு, அவ்வளவுதான். செம்பு தகடுல கோடு போட்டுருக்கான். இதான அதுக்கு அர்த்தம். இதுக்கு மேல என்ன இருக்கு? காட்டு. எங்களுக்கு காட்டுல உள்ளத காட்டுனாதான் வாங்குவோமா?
ஒரு பொருளை ஏதாவது செல்போன் இருக்கு இதை பேசலாம்னு சொன்னா காட்ட சொல்றீங்களா இல்லையா? ஆபரேட் பண்ணி காட்ட சொல்றீங்கல்ல, வச்சு பேசி ஓகே வாங்கலாம். அப்ப எல்லாத்தையும் பொருள்களை வாங்கினா அப்படி டிஸ்பிளே பண்ணி பாக்குறீங்க. அதுல தாய்மார்கள் கேட்க வேண்டியதுல ஒரு புடவை வாங்க போனா ஒரு நாள் பூரா செலக்ட் பண்றீங்க. அது கலரை பாக்குறீங்க, டிசைனை பாக்குறீங்க. நம்ம தெருவுல யாரு கட்டாத புடவையா இருக்காங்கிற அளவுக்கெல்லாம் இவ்வளவு கவனம் செலுத்தி செய்றீங்க பாக்குறீங்கள. அப்ப ஒருத்தன் ஒரு பொருள்ல இல்லாத ஒண்ணு இருக்குங்கிறான், அடே ப்ரூஃப் பண்ணி காட்டலான்னு கேட்கணுமா இல்லையா? அதான் அறிவு. அவன் எவனாவே இருந்துட்டு போறான், அவன் எந்த கொம்பனாவே இருந்துட்டு போறான். நீ என்ன கேட்கணும்? இதுல இருக்குங்கிறீங்கள, அது காட்டு எனக்கு. இந்த கயிற்ற போட மாட்ட சொன்னீங்க, அந்த கயிறுல என்ன இருக்கு? கயிறு தாண்டா இருக்குது. கயிறுக்கு மேல என்னவாவது இருக்கு நீ சொன்னால் அதை எனக்கு காட்டு. ஒண்ணு லாஜிக்கா காட்டு, இல்லன்னா அறிவியல் பூர்வமா ப்ரூஃப் பண்ணி காட்டு, இல்லன்னா 5 அறிவுல உள்ளதை எடுத்து காட்டு. இப்படி வந்து விட்டால் இவங்களுக்கு இந்த 7வது அறிவை கட் பண்ணீங்கன்னு வைங்க, எவனுக்கு ஏமாற மாட்டோம். என்ன விளங்கிருன்னு 6 அறிவு தான் மனிதனுக்கு உண்டு. அந்த 6 அறிவு கூட ஒரு லிமிட்ல உள்ள அறிவு தான் நமக்கு. 6 அறிவு இருக்கிற என் கண்ணு இருக்கு, கண்ணு இருக்கிற காரணத்தினால நான் இங்க இருந்துகிட்டு அமெரிக்கா பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும். கண்ணு இருக்கிற என்ற காரணத்திற்காக வேண்டி கண்ணுக்கு ஜூம் பண்ற, எந்த அளவுக்கு எல்லாம் ஜூம் பண்ற சக்தியை கொடுத்திருக்கிறானோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம், பண்ணலாம். அதுல குறைஞ்சபட்ச பார்வை அளவு கூடுதல் அளவு ஒண்ணு இருக்கும். அந்த கூடுதல் அளவு என்ன இருக்குதோ அதை வேண்டாம் ஒருத்தன் சொந்தம் கொண்டாடலாம். உதாரணமா ஒருத்தன் 4 ஸ்டெப் ஒருத்தனுக்கு பார்க்க முடியும், ஒருத்தன் 40 வருஷம் பார்க்க முடியும். அவனுடைய கண் பார்வையுடைய கூர்மையை பொறுத்து. அதுதான் கடைசி. எது கடைசியோ அதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு சொன்னா ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிற மாட்டீங்க. அதே மாதிரி வெளிச்சம் இருந்தா தான் பார்க்க முடியும். இப்ப திடீர்னு கரண்ட் போச்சுன்னா முன்ன யாரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப ஒரு குறிப்பிட்ட தொலைவு தான் பார்க்க முடியும், குறிப்பிட்ட வெளிச்சம் இருந்தா தான் பார்க்க முடியும். அந்த வெளிச்சம் கூட ஓவரா போனாலும் பார்க்க இயலாது, குறைஞ்சாலும் பார்க்க இயலாது. கண்ணு பயங்கரமா அடிக்கிறான்னு வைங்க, அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் போது நமக்கு எதையுமே துல்லியமா பார்க்க முடியாது. அப்படி நம்ம பார்வைங்கிற அறிவு இருக்குது. அது கூட ஒரு வரம்புக்கு உட்பட்ட அறிவு தானே, ஒரு வரம்புக்குள்ள நிக்கக்கூடிய அறிவு தானே இருக்கிறது. இந்த செவத்துக்கு பின்னாடி உள்ளது இந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இந்த ரூமுக்குள்ள யார் இருக்கான்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப நம்முடைய கண்களுக்கு பார்க்கிற சக்தி இருந்தாலும் அது ஒரு வரையறைக்கு உட்பட்ட சக்தி தான். அதை தாண்டி ஒருவனுக்கு இருக்க முடியாது. காதுக்கு கேட்கிற சக்தி இருக்குன்னு சொன்னா அது ஒரு வரையறைக்கு உட்பட்டதுதான். இங்க இருந்து கொண்டு டெல்லியில எவனோ பேசுற கேட்க முடியுமா? இது மாதிரி சாதனை இருந்தா கேட்கலாம். சாதனம் இல்லாம சும்மா கேட்க இயலுமா? சாதனை இருந்தா நான் தான் கேட்க வேண்டிய, நீங்க கேட்கலாம், உலகமே கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். இதுக்கு சாமியார் வேண்டியது இல்ல. அப்ப கேட்கலாம் ஒரு சாதனம் இருக்குமே, ஆனால் அனைவரும் கேட்கலாம். சாதனம் இல்லாமல் கேட்கிறதா இருந்தால் அது முடியுமா? உலகத்தில் உள்ள எது வேண்டாலும் இந்த காதை கொண்டு கேட்க முடியுமா? அவ்வளவு வேணாம். இந்த பக்கத்துல உட்கார்ந்து பேசுறத கூட 2 பேரும் ஒரு நேரத்தில் பேசினா கேட்க முடியுமா? பக்கத்துலதான் இருக்கிறீங்க, 2 பேரும் ஒரே நேரத்தில் எந்திரிக்கிறீங்க, 2 பேரும் ஒரே நேரத்தில் கோரிக்கை வைக்கிறீங்க, ஒரே நேரத்தில் 2 பேரும் கோரிக்கை வச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு 2 கேட்குமா? ஒரு மனுஷனுக்கு இந்த காதுல நீ சொல்லு, இந்த காதுல நீ சொல்லுன்னு கேட்க முடியுமா? 2 காதும் சேர்த்து ஒண்ணுதான் கேட்க முடியும். காதுடைய சக்தி இவ்வளவுதான் இருக்கிறது, தொடுறதுடைய சக்தி அவ்வளவுதான் இருக்கிறது. நம்மளை எவ்வளவு லட்சக்கணக்கான பொருள்கள் தொட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு அளவை தான் அது கண்டுபிடிக்கும். நீங்க எறும்பு கடிக்கிற அந்த அளவுக்கு உள்ளவங்களை கண்டுபிடிக்குமே தவிர அது இல்லாம எத்தனையோ தூசிகள் உங்க மேனில படுது, அதெல்லாம் உங்க மேனி சொல்லாது. ஒரு அளவுக்கு தான் துல்லியமா என்ன செய்யும், அது கண்டுபிடிக்க இயலும். இதனுடைய சக்தியும் கம்மியாகத்தான் இருக்கிறது. ருசிக்கிறது கூட அவ்வளவு துல்லியமான கண்டுபிடிக்க இயலாது. நம்ம நாக்கில் உள்ள ருசி பார்க்கிற நரம்பை விட துல்லியமாக ருசி பார்க்கக்கூடிய ஜீவன்கள் நிறைய இருக்கிறது. நம்ம ஒரு 7-8 ருசியை தான் பார்த்திருப்போம், அறுசுவை தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். 6 ருசி தான் உனக்கு தெரியும், ஆனா கோடானு கோடு ருசி இருக்கிறது. நம்ம 6 தான் கண்டுபிடிப்போம். ஒரு அளவுக்கு ஒரு மாதிரியாது புளிப்பு, புளிப்புலயே பல வெரைட்டி இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. அவ்வளவு நம்ம நாக்குடைய சக்தி. நுகர்ந்து பார்க்கிறது, நம்ம நுகர்ந்து பார்க்கறத விட 1000 மடங்கு நாய் நுகர்ந்து பார்த்துறேன். அப்படி மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சு கரெக்டா. அது கூட ஒரு லிமிட்லாம் இருக்கிறோம். அப்ப என்ன விளங்கனே, மனிதனுக்கு இறைவன் 6 அறிவை கொடுத்திருக்கிறான். அல்லது இறைவனை நம்பாதவனா இருந்தா 6 அறிவு இருக்குது, அதை மறக்க மாட்டான். மனிதனுக்கு இருக்கிறது 6 அறிவு. அந்த 6ல 5 அறிவு ஒரு லிமிட்டுக்குள்ள நிக்கக்கூடியது. ஒரு லிமிட்ல தான் அது செயல்படும். ஒரு மனுஷன் லிமிட்டுக்கு மேல இருக்குன்னு சொந்தம் கொண்டாடுனா பொய். செவத்துக்கு பின்னாடி உள்ளதை பாக்குறேன்னு சொன்னா பொய். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த ஒரு விஷயத்துல தெளிவாருங்க. எந்த ஒரு மனிதனாவது உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொன்னால் நீங்க என்ன பார்க்கணும், 6ல வருமா, இந்த 6ல் எதை கொண்டாவது அது நிரூபிக்க இயலுமான்னு பார்க்கணும். நிரூபிக்க இயலாத சொன்னானா அவன் பிராடு, நம்ம ஏமாறுறோம்,
இதுக்கு மேல ஒண்ணுக்கு இப்படி விளங்கிக்கிட்டா சரியா வந்துருமா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஒரு ஜோசியக்காரன் வர்றான், அவன் உனக்கு 10 வருஷத்துக்கு பிறகு இது நடக்கும்னு சொல்றான், நம்புறான். இவன் ஏன்? அவன் கவலையில் இருக்கான், எவனாச்சும் ஒரு ஆறுதல் சொன்னா பரவாயில்லை, அது மாதிரி இருக்கிறான். அவனுடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு உனக்கு அது நடக்கும் இது நடக்கும். சில பேரு ஒரு ஆறுதல் சொல்வதற்காக ஜோசியம் சொல்றான். சில பேர் என்ன செய்யறான்? பயம் காட்டுவோட, உனக்கு தலைக்கு மேல தண்ணியில கண்டம் இருக்கிறது, உனக்கு உப்புல கண்டம் இருக்கு, ஏதாவது ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. என்னங்க செய்யறதுமானா அதுக்கு தோஷம் கழிக்கணும், அதுக்கு என்னென்ன பிராயச்சித்தம் பண்ணணும், என்னென்ன பொருளை கொண்டு வா. ஒண்ணு பயங்காட்டி அவன்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது, இன்னொன்னு அவனை சந்தோஷப்படுத்தி அவன்கிட்ட பணம் பறிக்கிறது. பிச்சைக்காரனா இருக்கான்னு வைங்களேன், நீ 2 வருஷத்துல நீ பாருப்பா, பெரிய தொழிலதிபர் 100 பேருக்கு வேலை கொடுப்பான்னு குஷி ஆயிடுவான். அவனுக்கு சாப்பாடு விலை 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிருவான். அந்த 100 ரூபாய் இருந்தா அவன் வீட்டுல ஒரு நாளைக்கு சோறு திங்கலாம். அதான் மொத்தமே அவன்கிட்ட ஈர்ப்பாவே இருக்கு. சில பேர் இந்த குஷியை சந்தோஷத்தை ஏத்தி விட்டவன இந்த கிறுக்கு போய் என்ன செய்யறான்? நம்ம 2 வருஷம் எங்க போயிருமாம்ல, இந்தா வச்சுக்க 5 ரூபாய்க்கு 100 ரூபாய் வச்சுக்க. அப்ப நம்முடைய அந்த பலவீனத்தை, நம்முடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு இப்படியாக நம்மள்ட்ட என்ன செய்யறானுவ? ஜோசியம் சொல்ற காட்சியை பாக்குறோம். ஒரு கிளி எடுத்துக்கிறான், அது போய் ஒரு நெல்ல ஒரு சீட்டை கடிச்சிட்டு வருது, அதுல ஒரு பழத்தை வச்சுட்டு இவன் பழம் சொல்றான். உங்களுக்கு கிருஷ்ணர் வந்திருக்கிறாரு, உங்களுக்கு மக்கா மதினா வந்திருக்குது, உங்களுக்கு நயன்தாரா வந்திருக்கிறா, இப்படி என்னத்தையாவது எடுத்து படம் வச்சிருப்பான். எல்லாம் வச்சிருப்பானுவோம். ஜோசியம் பாக்குறோம், எல்லா வகையான படத்தையும் வச்சிருப்பான். அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்வான்? நம்ம சினிமா நடிகை படத்தை ஒண்ணு காட்டி வாழ்க்கை ரொம்ப கவர்ச்சியா இருக்கு, உங்களுக்கு பயங்கரமா இருக்குன்றாங்க. இப்படி என்னத்தையாவது ஒண்ணு காட்டி சம்பந்தப்படுத்தி இப்படி பேசணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த கிளிக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம், இந்த படத்துக்கு நான் கவர்ச்சியா இருக்கிற என்னப்பா சம்பந்தம், இது ஒரு படம், இதுக்கு எனக்கு என்ன மேட்ச் பண்றதுக்கு என்னப்பா இருக்குது, இது என்ன கண்ணாலே ஒண்ணு தெரிய மாட்டேங்குது, காதலே ஒண்ணு தெரிய மாட்டேங்குது, அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, என்னமா கேட்டோமா? அப்ப நம்ம என்ன விளங்கணும்? இதுதான். இதை ஒண்ணு சரி பண்ணுங்க. மனிதனுடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அந்த எல்லைக்கு உட்பட்ட ஒரு அறிவை ஒருவன் சொந்தம் கொண்டாடினால் அவன் பிராடு. அவன் எவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தாடி வைத்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தலைப்பாகை கட்டியிருந்தாலும் சரி, எவ்வளவு வகையான அந்த காவிகளை போட்டிருந்தாலும் சரி, எத்தனை ஜபமாலைகளை கழுத்தில் மாட்டிக் கொண்டிருந்தாலும் சரி, காடோ செடியோ என்று உட்கார்ந்து தவமே செஞ்சு கொண்டிருந்தாலும் சரி, இது 6ல வருமானு பாருங்க. 6ல வராத ஒன்றை நம்ப கூடாது. 6 விஷயத்துல எனக்கு நிரூபிச்சு காட்டு, அப்ப நான் நம்புறேன். இப்படி சொல்லக்கூடியவர்களாக இந்த மக்கள் இருப்பார்களே, ஆனால் இவன் எல்லாம் தலையெடுத்திருக்க முடியுமா? எத்தனை வகையா இந்த மக்களை ஏமாத்துறான், அருள் வாக்குறான். ஒருத்தன் என்ன செய்யறான்? தண்ணி அடிச்சு போட்டு ஆடிக்கிட்டு அருள் வாக்கு சொல்றேன். அவனே தண்ணியில இருக்கான், போதையில இருக்கிறான், தண்ணி அடிச்சுட்டு அருள் வாக்கு சொல்றேங்கிறான். அதை போய்கிட்டு மக்கள் என்ன பண்ணுது? அவன்கிட்ட இந்த அருள் வாக்கு சொல்றவங்க இருக்காங்க, பல வெரைட்டி இருக்கிறான். அருள் வாக்கு சும்மா நாகரிகமா சொல்றவனு இருக்கிறான். அதாவது தண்ணி அடிச்சுட்டு காரி துப்புவான், அதை வாங்கிட்டு போவாங்க. பூண்டு காரி துப்புனா அப்படி ஏந்திக்கிட்டு என்ன செய்வான்? மூஞ்சில் வரைக்கிட்டு போறான். என்னது? சாமியை காரி துப்பிட்டார்ல, செருப்பை கட்டிட்டு அடிச்சாலும் வாங்கிட்டு போறாங்க. சிரிக்கிறதுக்கு சொல்லல, நிஜமாவே பொம்பளை எல்லாம் குப்புறப்படுக்க போட்டு செருப்புனால முதுகுல மிதிச்சுட்டு போறான். 10-15 பொம்பளை படுத்து கிடக்கிற ஆளுவோ. அவன் என்ன செய்யறான்? செருப்பை போட்டுக்கிட்டு முதுகு மேல நடக்கிறான், இவன் கொடுத்துட்டு இருக்கிறான். என்னது? அதுல என்னமோ அவர் பவர் செலுத்துறாராம். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது? அடே, நீ என் முதுகுல ஏறி மிதிக்கிறதுக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? யாரா கேட்டமா? நீ ஒரு மனுஷன் தானடா. நான் கேட்கிற முதல்ல நீ உனக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுவா. என்ன பண்ணணும்? இதுக்கெல்லாம் மேல இல்ல, நீங்க சொல்றதுலாம் சரிதான், ஆனா நாங்கள் ஞானிகளா இருக்கிறதுனால எங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் உங்கள்ட்ட சொந்தம் கொண்டாடினால் அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதை சோதிச்சு அறியணுமா இல்லையா? சோதிச்சு பார்க்கணும். என்ன சோதிச்சு பார்க்கணும்? இங்க வாங்க ஐயா, சாமியாரங்க வாங்க, எங்க கண்ணை விட உங்க கண்ணு கூர்மையானது தானே, எங்க காதை விட உங்க காது கூர்மையானது தானே, எங்களை விட உங்களுடைய ஆற்றல் அதிகமா உள்ளது தானே, உங்களுக்கு 7வது அறிவு இருக்குதானே, உங்களுக்கு ஞானக்கண் இருக்குதானே, அதை வச்சு என்ன செய்வோம்? இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். என்ன டெஸ்ட் பண்ணுவோம்? 10 வருஷத்துக்கு பிந்தி நான் பணக்காரன போறேன்னு சொல்றீங்கல்ல, அதை விட்டுருங்க. இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க. எப்படி கேட்கணும்? அவன்கிட்ட கேட்கணும், நீ 10 வருஷத்துக்கு பிந்தி எனக்கு வர்றத சொல்றீல, அப்ப 10 வருஷத்துக்கு பிந்தி வர்றது உனக்கு தெரியும்னு சொன்னா ஒரு 10 மணி நேரத்தில் உள்ளது உனக்கு ஈஸியா சொல்லலாம்ல. இப்ப நம்ம நைட்டு 10 மணியில இருக்கோம்னு சொன்னா காலை 10 மணி வரைக்கும் எனக்கு என்ன நடக்கும்னு சொல்றான். எனக்கு தலைவலி வருமா,
வயிற்று வலி வருமா, நான் எத்தனை ஒண்ணுக்கு போவேன், எத்தனை வேலைக்கு போவேன், என்ன சாப்பிடுவேன், எனக்கு என்ன வருமானம் வரும், என் மனைவியோட சந்தோஷமா இருப்பானா இருக்க மாட்டானா, ஒரு 10 மணி நேரத்துல எனக்கு உள்ள விஷயத்தை நீ சொல்றான்னு கேளுங்க, சொல்ல முடியாது. நான் என்ன கேட்கிறேன், 10 வருஷத்தை சொல்றவனுக்கு 10 நிமிஷத்துக்கு ஏன் சொல்ல முடியல? 10 மணி நேரத்தை சொன்னா 11வது மணிக்கு வெளுத்து போயிடும். என்ன வெளுத்துறேன், இவன் சொன்னா ஒண்ணுமே நடக்காது. 10 மணி நேரத்துல உனக்கு 200 ரூபாய் கிடைக்கும் தான், கிடைக்கலன்னா செருப்புகள் கிடைக்குமா இல்ல? அவனை கட்டி வச்சு 200 ரூபாய் கிடைக்க முடியல, கட்டி வச்சாச்சு. எனக்கு 200 ரூபாய் கிடைச்சா நீ தப்பிச்ச, 200 ரூபாய் கிடைக்கலன்னு வச்சுக்க, நடக்கிறது வேறன்னு சொல்லி ஆளை பிளாக் பண்ணி வச்சிருவோமா இல்லையா? அதனால குறைஞ்ச டயத்துக்கு சொல்ல மாட்டான். 10 வருஷத்துக்கு பிறகு நடக்கும்னா அவனை கட்டி வச்சு சோறா விட முடியும். 10 வருஷத்துக்கு பிறகு அவன் இருப்பானா நம்ம செக் பண்ண முடியாது. 10 வருஷத்துக்கு பிறகு, 25 வருஷத்துக்கு பிறகு, 4 வருஷத்துக்கு பிறகு சொன்னானேயானால் அவன் சொல்வது சரியா தவறான்னு எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க? 4 வருஷம் 10 வருஷத்துல உலகம் எங்கேயும் போயிடும், இவனே இருக்க மாட்டான். இந்த சாமியார் வேற கிரேடுக்கு எங்கேயும் மாறி போயிருப்பான். அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்துல நம்மளால கண்டுபிடிக்க இயலாது. இவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பயலுமே எங்கேயோ உள்ளதான் சொல்லுவான், என்ன சொல்ல மாட்டான். இப்ப என்னன்னு சொல்றா, நாளைக்கு என்னன்னு சொல்றான்னு கேட்டு பாருங்க. நாளைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லு, சொல்ல தெரியாது. அவ்வளவு வேணாம். உங்களுடைய கையில ஒரு 4 மூடி வைத்துக் கொண்டு 25 பைசா மூடி வைத்துக் கொண்டு இதுல என்ன இருக்குன்னு கேளுங்க. செவத்துக்கு பின்னாடி உள்ளதை சொல்றீங்கள, அமெரிக்காவில் உள்ளதை சொல்றீங்கள, ஆடு காணா போச்சுன்னு சொன்னா கும்பகோணத்தில் நிக்குதுமா. இங்க இருந்து என்ன செய்வான், மை போட்டு பார்த்துட்டு உங்க ஆடு கும்பகோணத்தில் நிக்குது. பொண்ணு காணா போச்சுன்னா அதான் சொல்லுவாங்க, மாயவரத்தில் நிக்குது பஸ் ஸ்டாண்ட்ல. நீங்க மாயவரத்துக்கு போனீங்க நாங்க இருக்காதா, அதுக்கு வேற டைலாக் போடுவாங்க. நான் சொல்லும் போது அங்க இருந்துச்சு, நீ போறதுக்குள்ள மாறி போயிருச்சு, மறுபடியும் நான் மை போட்டு பார்க்கணும். இவன்ட்ட மை போட்டு போறதுக்குள்ள மாறிக்கிறோம். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இங்க உட்கார்ந்துகிட்டு மாயவரத்தை பாக்குற, இங்க உட்கார்ந்துட்டு மானாமதுரையை பாக்குற, நீ இதை பார்த்து சொல்றா இதுல என்ன இருக்கு, உனக்கு சக்தி இருக்குங்கிறீல, உனக்கு அடிஷனல் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு சொல்றீல, அந்த எக்ஸ்ட்ரா பவரை நீ மாயவரத்தில் நீ காட்டாம இந்த கையில் நான் மூடி வைத்திருக்க, அதுல 4 நாள் 8 நாள் இந்த இதெல்லாம் தெரிஞ்ச சாமான் வைக்க கூடாது, கற்பனை பண்ணா ஒரு சாமான் வச்சுக்கணுமா. சும்மா தற்செயலா 4 நாள் சொல்லி விடுவாங்க. காசு 50 நாள் இதுக்குள்ள வைக்க, அவ்வளவுதான் வைக்க முடியும், பூசணிக்கு அதுக்குள்ள வைக்க முடியும், சின்ன பொருள் காசு தான் வச்சிருப்பான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு பொருள், சின்ன பொருளை ஒரு புளியம் கொட்டை எடுத்து வச்சுக்கிறேன், புளியம் கொட்டை வச்சிருப்பான்னு இவனு கற்பனை பண்ண முடியாது. அப்ப அது மாதிரி வச்சு என்னடான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது, முடிப்பான். ஏன்டா உனக்கு தான் கண்ணு எங்க கண்ணை விட பெரிய கண்ணு தானடா, உனக்கு தான் 7வது அறிவு ஒண்ணு இருக்கிறடா, அந்த ஞான கொண்டு ஊடுருவி பார்க்க வேண்டியதுனடா, பார்த்து இதுல நீ புளியங்கொட்டை ஒன்று வைத்திருக்கிறாய்னு சொல்ல இயலுமானால. அப்ப என் கைக்குள்ள மூடி வச்சிருக்கிறது என்னன்னு சொல்ல இயலன்னு சொன்னா நீ என்ன 10 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு சொல்ல போச்சு, 20 வருஷத்துக்கு முந்தைய எப்படி சொல்ல போச்சு, 200 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளதை பத்தி நீ எப்படிப்பா சொல்ற, யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இப்படியாக நம்ம இதெல்லாம் டெஸ்ட் பண்றது என்பது ஒரு மனிதன் சொல்வதில் அவன் எதுக்கு சொந்தம் கொண்டாடுகிறானோ, எந்த அறிவுக்கு சொந்தம் கொண்டாடுகிறானோ அந்த அறிவு அவனுக்கு இருக்குதா இல்லையான்னு பரீட்சை வைக்கணுமா இல்லையா? சோதிச்சு பார்த்து அவன் நிரூபிச்சா நீங்க என்ன செய்யலாம், நம்பினாலும் ஓரளவுக்கு ஏத்துக்கலாம், அறிவுக்கு ஏத்துக்கலாம்ப்பா, கண்ணு முன்னாடி நடக்குதுல அப்படின்னு சொல்லலாம். அப்ப கண்ணு முன்னாடி நீங்கள் சோதிச்சு பார்த்தீர்களா? சோதிச்சு பார்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனாங்க, நம்ம இப்ப சமீபத்தில் ஆந்திராவுடைய முதலமைச்சர் ஹெலிகாப்டர்ல போனாரா, போய் மோதி மலையில மோதிச்சு கொண்டு நெருங்கிட்டாரா, ஆளை காணாம், நாடே தேடுது எங்கடாண்டு. இவங்க எல்லாம் எங்க போனாங்க, யாரு நாடே தேடு, ராணுவம் தேடுறான், உளவுத்துறை தேடுறான், என்னென்ன இந்தியாவுடைய ஒட்டுமொத்த செட்டப்பும் அந்த ஒரு மனுஷனத்தை சேட்டலைட்ல இருந்து கண்காணிக்கிறான், எங்கடா உளுந்து கிடக்குதுன்னு சொல்லி. இவன் போனான என்ன ஆயிட்டான், இவன் எங்கடா ஓடி போயிட்டான வேற நாட்டுக்கு, என்ன நடந்துச்சு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு நாடே அஸ்தமிச்சு இருக்கும் பொழுது இவன் உள்ள எங்க போனானுவ, இந்த சாமியார் மரம் இவனாச்சு அவர் இந்த மலையில இத்தனை இடத்துல உளுந்து கிடக்கிறான்னு சொன்னானா, ஒரு அவ்வளவு ஃபெயிலியர். இந்த எதிர்காலத்தை சொல்றேன்னு சொன்ன 50 பேர் தோத்தானா இல்லையா, அவ்வளவு ஃபெயிலியரா போச்சா இல்லையா? அப்ப அந்த இன்னும் சொல்ல போனா எந்த ஆந்திராவுல இந்த சாய்பாபா, அவர் தான் பெரிய கடவுள், இன்னைக்கு இருக்கிற சாமியார்களே பெரிய சாமியார் யாரு, சாய்பாபா தான். அவர் நானே கடவுள், அவருடைய பித்தலாட்டம் தனியா சொல்லி லிஸ்ட் வச்சிருக்கிறேன். அப்ப அவருடைய பித்தலாட்டம் 2வது வருவோம், அந்த சாய்பாபா இருக்கிற இடத்துல தானடா காணா போயிட்டாரு. அவர் மந்திரத்துல தங்க செயின் எடுக்கக்கூடியவரு, மந்திரத்துல ராஜசேகர் ரெட்டி எடுக்க வேண்டியதானே, இந்த இடத்துல பாடி கிடக்குன்னு சொன்னாரா? எல்லாம் வாய முடிக்கிறானோ, ஒரு பய வாயத்திற்குள்ள இந்த ஜோசியக்காரன் சாமியாரு இவனெல்லாம் எங்க போனான்னு தெரியல. அந்த இடத்துல நம்ம விளங்கன்னு எல்லாம் டுபாக்கூரை போய் சொல்றாங்க. இப்படி ஒரு அம்சமே கிடையாது மனிதனுக்கு, இப்படி ஒரு சக்தியே கிடையாது.
அப்ப இந்த ஆறாவது அறிவுக்கு மேலே என்ன இருக்குன்னு சொன்னாலும் அவர்கள் பித்தலாட்டக்காரர்கள் பொய்யர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வளவு வேணாங்க. இப்ப இந்த மாட்டிக்கிட்டான பொம்பளை மேட்டர் விடுங்க. இந்த நித்யானந்தாங்கிற ஒரு பிராட் பேர் வழி மாட்டிக்கிட்டான, அவன் ரூமுக்குள்ள கேமரா இருக்கு, அது தெரிஞ்சா ஏண்டா எங்களுக்கு 25 வருஷத்துக்கு என்ன நடக்கும்னு சொல்றீங்க, எங்களுக்கு 10 வருஷத்துக்கு நடக்கும்ங்கிறிய. உன் ரூமுக்குள்ள உட்கார்ந்து ஒரு கேமரா வச்சு உன்னை பார்த்துட்டே இருந்ததுக்கு எத்தனை நாள் பார்த்து தெரியல. அது கிட்டத்தட்ட 46 மணி நேரம் கேசட்டுங்க. அது அவன் சின்னதை போட்டுருக்கான். அவன் 46 மணி நேரம் 2 நாள் கேமரா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. அப்ப 2 நாள் போட்டு உன்னை கண்காணிச்சு அப்படி எடுத்து நீ சந்திச்சிருக்க விட்டுட்டாங்களே. உனக்கு அந்த ஞானம் இருந்தால், 7வது அறிவு இருந்தால், ஞானக்கண் என்று ஒன்று இருந்தால், உன்னுடைய கண்ணு எங்க கண்ணை விட கூடுதல் பவர் உள்ளதாக இருந்தால், அது ஏன் உனக்கு எடுக்கிறான் என்று ஏன் தெரியல சொல்லுவாங்க. வேற என்னது? அதே மாதிரி இந்த காஞ்சி சங்கராச்சாரம் மாட்டினார, அவர் மாட்டுவாரு. அவரோட இருந்த அந்த லலிதாங்கிற பொம்பளை சொல்லணும்ல யாரா கற்பனை பண்ணி பார்த்தாங்களா? இல்ல. அப்ப உன்னோட இருந்த ஆளுக்களை உனக்கு எதிராக இந்த சாட்சி சொல்லுவாங்கன்னு உனக்கு ஏன் தெரியல? யார் யார் உனக்கு இணங்குவா, யார் யார் உன்னை மிரட்டுவான்னு உனக்கு தெரிஞ்சா மிரட்டக்கூடிய பொம்பளை போய் தொடர்பு வச்சிருப்பானா? ஒரு பொம்பளை என்னை தப்பா நடந்தாரு அப்படின்னு மீடியாவில் அந்த பொம்பளை சொல்லுது. இந்த காஞ்சி சங்கராச்சார கொலைகேசுல மாட்டினார, அந்த கொலைகேசுல மாட்டும் போது அது கூட அவர் தெரிஞ்சா, நம்ம ஒரு ஆளை தூண்டி விட்டு கொலை பண்றோம், கோயில்ல வச்சு கொலை பண்றோம், சங்கர் ராமனை கொலை பண்றோம், நம்ம தான் தூண்டி விட்டோம், நாளைக்கு மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சா தூண்டி விடுவாரா? அவர் நினைத்தது என்ன? மாட்டிக்கொள்ள மாட்டோம் நினைத்தார். மாட்டிக்கிட்டாரு இல்லையா? பிந்தி சரி கட்டிக்கிட்டாரு. பிந்தி சரி, அது எப்படி சரி, அதுவும் தனி கதை. எப்படி எல்லாம் சரி கட்டுகிறார்கள் என்பது நான் தனியா சொல்றேன். எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்னா, இவங்க இன்னைக்கு தலைமரம் ஓடி திரிகிறது நமக்கு என்ன காட்டுகிறது? இவங்கள்ட்ட ஒண்ணும் கிடையாது, எல்லாம் பொய். இவங்க எதையும் என்ன கிடைக்கிறது? 6 அறிவுக்கு மேல உள்ள ஒரு அறிவும் இவனோட கிடையவே கிடையாது. விளங்குதா இல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை சொன்னால், ஒரு பொருளிலே ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், நீங்க என்ன பண்ணணும்? இந்த 6 அறிவுக்கு உட்பட்டவன் சொல்கிறானான்னு பார்க்கணும். 6 அறிவுக்கு உட்பட்டதை சொன்னாதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை உலகத்துல எல்லாரும் ஞானக்கண்ணு உனக்கு ஏமாத்தி திரிகிறாங்க. இஸ்லாம் மாத்திரம் என்ன செய்யுது? இந்த உண்மையை அப்படி போட்டு உடைக்கிறது. அந்த காட்டு மிராண்டிகள் காலத்துல என்ன சொன்னாலும் நம்புவதற்கு மக்கள் தயாராக இருந்த அந்த காலத்திலேயே நபிகள் நாயகம் ஒரு ஆன்மீக தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாங்க. அந்த வேதத்தில் குர்ஆன் சொல்கிறது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், முகமதே நீ மக்கள்கிட்ட போய் ஆன்மீகத்தை சொல்ல போற, அவங்க இந்த ஞானக்கண் ஊனக்கண்ணு சொல்லி திரியறானுவ, உனக்கு அது இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த சாமியார்கள் சொந்தம் கொண்டாடுற மாதிரி நபிகள் நாயகத்துக்கு ஞானக்கண் இருக்கிறது, 7வது அறிவு இருக்கிறது என்று மக்கள் சொல்லிவிடக் கூடாது. அதனால நீ மக்கள்கிட்ட சொல்லு, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா ஆலமுல் கைப், மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாது. மறைவான விஷயத்துக்கு அர்த்தம் இந்த 6க்கு அப்பாற்பட்டது. மறைவான விஷயம் என்ன அர்த்தம்? 6க்கு அப்பாற்பட்டது கூட மறைவானதுதான். அப்ப மறைவான விஷயங்களை நான் அறிய மாட்டேன் என்று முகமதே நீ மக்கள்கிட்ட சொல்லிரு. நீ ஆன்மீக பணி ஆற்ற, ஆன்மீக பணி ஆற்றும் போது மக்கள்கிட்ட நீ தப்பான போதனை சொல்ல மாட்ட. ஆனால் மக்களா தப்பா நினைச்சிடக்கூடாது. நீ போய் உனக்கு ஞானக்கன்றுக்கெல்லாம் சொல்ல மாட்ட. நான் உன்னை தூதரை அனுப்பி இருக்கிறேன். நீ மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்? லா ஆலமுல் கைப், மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. எல்லா பயலும் என்ன பண்றான்? எனக்கு ஞானக்கண் இருக்குங்கிறான், 7வது அறிவு இருக்குங்கிறான். நபிகள் நாயகம்ங்கிற ஆன்மீகவாதி சொன்னாரு, எனக்கு 7வது அறிவு இல்ல, ஞானக்கண்டு ஒண்ணு இல்ல, உனக்கு தெரிகிறதாண்டா எனக்கும் தெரியும், அதுக்கு மேல நான் மனுஷன் தாண்டா அப்படின்னு நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அதை மட்டும் சொல்லல, அந்த லாஜிக் பாருங்க. ஒரு மனிதர் தனக்கு எதிராக தானே லாஜிக் வைப்பாரா? அவருக்கு எதிராக அவரே வாதங்களை எடுத்து வைப்பாரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான், லவ் குன்து அலமுல் கைப் லஸ்தக்ஸர்து மினல் கைரி, மறைவான செய்தி எனக்கு தெரியும் என்று இருந்தால் நல்ல விஷயங்களை நான் அதிகப்படுத்தி இருப்பேனே. மறைவான விஷயம் எனக்கு தெரியுதுன்னு சொன்னா நன்மைகளா நான் அதிகப்படுத்தி இருப்பேன். ஒமா மஸ்ஸனிய சூ, எனக்கு எந்த தீங்கு வந்திருக்காது அல்லாஹ் சொல்றான். இப்ப நபிகள் நாயகத்துக்கு மறைவான விஷயம் தெரியுதுன்னு வைங்க, தெரிஞ்சவங்களை யார் அடிக்க இயலுமா? இப்ப எனக்கு மறைவான விஷயம் தெரியுதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். ஒருத்தன் முதுகுக்கு பின்னாடி கத்தியை வச்சு குத்த வர்றான், எனக்கு தெரியுமே. மறைவான விஷயம் எனக்கு ஞானக்கண் ஒண்ணு இருந்தால், 7வது அறிவு ஒண்ணு இருந்தால், முதுகுக்கு பின்னாடி ஒருத்தன் என்னை குத்த வர்றான்னு சொன்னா அது எனக்கு தெரிந்து விடும். அவன் குத்த கிட்ட வரும்போது நான் குனிஞ்சுக்கிடுவேன்.
என் மேல குத்த முடியாது இல்லையா? அப்ப குத்தாங்க வந்துகிட்டு இருப்பானே, அப்ப எனக்கு தெரிஞ்சு போயிடும், நான் பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிருவேன். என்னை சுட இயலுமா, என்னை கொள்ள இயலுமா, என்னை அடிக்க இயலுமா? அப்ப நபிகள் நாயகம் அடி வாங்கினாங்க, உத வாங்கினாங்க, விரட்டப்பட்டார்கள், பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்களே. அது எதை காட்டுகிறது? மறைவானது தெரியாதுன்னு காட்டுகிறது. மறைவானது தெரியுமையானால் அவங்களுக்கு கடவாப்பல்ல வெட்டு விழுந்திருக்குமா? வாள் இத்தனை வினாடிக்கு அந்த வாள் வரும், நம்ம கடவாப்பல்லுக்கு நேரம் வரும்னு சொல்லி அந்த இடத்தை தவிர்த்திருப்பாங்களே, வராம போயிருக்குமே. அப்ப மறைவான விஷயம் ஒரு மனிதனுக்கு தெரிந்தால் அவனுக்கு ஒரு கஷ்டமும் வராதப்பா, எனக்கு கஷ்டம் வருதப்பா, ஏன்பா என்னை போய் அப்படி நினைக்கிறீங்க? எவ்வளவு அழகான வாதம் பாருங்க. உலகத்துல ஒரு ஆன்மீகவாதி இப்படி சொல்லவே மாட்டான். ஆன்மீகவாதி பூரா தன்னை கடவுளாக்குவான், அல்ல கடவுள் தன்மை ஏதாவது தனக்கு இருக்குன்னு சொல்லுவான். இவர் சொல்றாரு, எனக்கு கடவுள் தன்மை கிடையாது, மறைவான செய்திகளை என்னால் அறிந்து கொள்ள முடியாது, அறிந்திருந்தால் எனக்கு எல்லாம் நல்லதா ஏற்பட்டிருக்கும், ஒரு கெட்டது ஏற்பட்டிருக்காது. ஆனா கெட்டது ஏற்படுது, கஷ்டப்படுறேன், கவலைப்படுறேன், துன்பப்படுறேன், பலவிதமா. ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போறோம், ஒரு கடையை திறக்க போறோம், அந்த கடையில லாபம் வருமா நட்டம் வருமா, அது மறைவான விஷயம். இந்த கடையை ஆரம்பிச்சா நஷ்டம் தான் அப்படின்னு தெரிஞ்சா நான் அந்த கடையை ஆரம்பிப்பேனா? ஆரம்பிக்க மாட்டேன். இந்த கடையை ஆரம்பிச்சால் எனக்கு லாபம் தான் தெரிஞ்சா நான் ஆரம்பிச்சிருவேன், நல்லதா கிடைக்கும், லாபமா கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொண்ணாகிட்டு இருக்குமா இல்லையா? அப்ப மறைவான இந்த ஞானக்கண் என்று, அதாவது இந்த ஐம்புலனுக்கு அப்பாற்பட்டு எங்கேயோ உள்ளதெல்லாம் பார்ப்பேன், பல வருஷங்களை கடந்து பார்ப்பேன், அப்படி எல்லாம் சொல்லுவது உண்மையாக இருந்தால் நபிகள் நாயகத்துக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? அப்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்க மனைவியின் மீது அவதூறு சொன்னார்கள். அந்த 50 நாட்கள் அந்த அவதூறு நாட்டில் பூரா பரவுகிறது, வேதனைப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. அது என்ன உண்மைன்னு தெரியலங்கிறாங்க, சொல்ல முடியல, மறைவான தெரியல, அது என்ன நடந்தது என்னன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப இஸ்லாம் ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்லுகிறது, ஆன்மீகவாதியா இருந்தாலும் இந்த 6 தான். கடவுள் தூதருங்கிற முறையில சில போதனைகளை அல்லாஹ் கொடுப்பான், அது தெரியும். சில மறைவான விஷயங்களை அறிவித்து கொடுப்பான், அது தெரியுமே தவிர அவர் எனக்கே மறைவானதெல்லாம் தெரியும் என்று அவர் சொன்னதே கிடையாது. என்று சொல்ல போனா மக்கள் சொன்னாங்க, மக்களே உங்களுக்குள்ள ஒரு கேஸ் வழக்கு நடக்கிறது, இந்த பொருள் யாருக்கு சொந்தம், 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, இந்த பொருள் எனக்கு தான் உனக்கு தான் சொல்லி 2 பேரும் என்கிட்ட கேஸ கொண்டு வர்றீங்க, 2 பேரும் என்கிட்ட கேஸ கொண்டு வந்து இது என்னுடையதான் என்று 2 பேரும் சொந்தம் கொண்டாடுறீங்க. இப்ப நான் தீர்ப்பளிக்கணும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்னிடத்துல 2 பேர் கேஸ் கொண்டு வர்றீங்க, அந்த வழக்கு நான் விசாரித்த பிறகு நான் தீர்ப்பளிக்கிறேன். எப்படி தீர்ப்பளிப்பேன்? யாரு அழகா பிரசன்ட் பண்றானோ, அழகா வாதங்களை எடுத்து வைக்கிறானோ, அதுதான் சரி என்று நினைத்து நான் தீர்ப்பளித்து விடுவேன். உண்மையில் வேற ஒருத்தன் அது சொந்தக்காரனா இருப்பான், ஒருத்தனுக்கு வாயில்லா பூச்சி, வாதங்களை எடுத்து வைக்க தெரியாது, ஒருத்தன் பக்கா கிரிமினல், அவன் தனக்குரியது மாதிரி ஆதாரங்களை திரட்டிக்கிட்டான். இப்ப நபிகள் நான் என்ன சொல்றாங்க, அட நீ ஏமாறுற மாதிரி நானும் ஏமாந்துருவேண்டா, நீ ஏமாந்து இவன்தான் வாதம் நல்லா பண்றான்னு சொல்லி அவனுக்கு சாதகமா தீர்ப்பளிப்பிய, நீ அளிக்கிற மாதிரியே நானும் அளித்து விடுவேன். இப்படி சொன்ன ஒரு ஆன்மீகவாதி உண்டா உலகத்துல? இப்படி சொல்லி இருந்தா இந்த மாதிரி அவங்க வழிகாட்டணும் மக்களுக்கு. மக்கள் அப்படி வழங்காம இருந்தார்களே, ஆனாலும் அவங்கள எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு இந்த அறிவை கொடுத்து சரியான முறையில் அவங்களை கொண்டு போகக்கூடிய இந்த ஆன்மீகவாதி என்ன செய்யறான்னா, அவங்களுடைய மடமையிலேயே தக்க வைக்கிறான், அவங்க மூடத்தனத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறானே. இப்பதான் இஸ்லாத்தினுடைய ஆன்மீகம் நமக்கு விளங்குகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆன்மீகம் இருக்கிறத மனிதன் இந்த 6க்கு மேல இல்ல நிப்பாட்டி வச்சது. எவனா இருந்தாலும் சரி 6 தான், 6க்கு மேல இருக்கு. நீ எவன் சொன்னாலும் நம்பாத. பகுத்தறிவுவாதின்னு சொல்றானே அவன் கூட ஏமாந்து போயிடும். பகுத்தறிவாதின்னு சொல்றவங்க கூட அவனுடைய தலைவர்கள்ட்ட போய் ஏமாந்துறான். தலைவர்கள் சொன்ன பொய்யானதெல்லாம் நம்புகிறான், அவர்களுக்கு தெய்வ அம்சம் இருக்கிறான் நினைக்கிறான். தலைவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் கிறுக்குத்தனமா உளர்னா கூட அதை முட்டு கொடுத்து நியாயப்படுத்துறான். அது இங்க இருக்கிற இஸ்லாத்துல. அப்ப இது ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய அறிவுத்திறன் என்ன இந்த 6க்குள்ளதான் இருக்கும். இது ஒண்ணாச்சு. அறிவுத்திறன் போயிருக்கும். அறிவுத்திறன் இல்லாம அவனுக்கு கொடுக்கப்பட்ட சக்தி, அறிவுத்திறன் அதை அறிந்து கொள்ற விஷயத்துக்கு நான் சொன்னேன். அந்த விஷயத்துல நீங்க என்னவா பார்க்கணும், மனுஷனை மனுஷனா தான் பார்க்க வேண்டும். அவன் யாரா இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு அப்பாற்பட்டவன் நீங்க அவனை பார்க்க கூடாது. சரி, அறிவை விட்டுருவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. ஆற்றல் என்ன? ஒரு பொருளை நம்ம தூக்குறோம், ஒரு 50 கிலோ தூக்கலாம். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணான்னு சொன்னா திரகாத்திரமா இருந்தா ஒரு 100 கிலோ தூக்குவான். இன்னும் பெரிய உலகத்திலேயே அவன் தான் பெரிய பயில்வான் என்று சொல்லப்படுறவனா இருந்தா ஒரு 200 கிலோ என்ன செஞ்சுட்டான், தூக்கிட்டாண்டு வைப்போம். 1000 கிலோ தூக்கவனா இருக்கானா? 200 கிலோ தூக்கிடுவாங்க, 50 கிலோ தூக்குறவனே இருப்பான்.
25 கிலோ தூக்க முடியாதவன் இருப்பான். கொஞ்சம் பெரிய அளவுக்கு பயிற்சி பெற்றவனாகவும் நல்லா திங்கிறவனாகவும் உடற்பயிற்சி செய்யறவனாகவும் சின்ன வயசுல இருந்து அதே வேலையாகவும் ஒருத்தன் இருந்தா மனிதனுடைய சக்தி என்ன, ஒரு 200 கிலோ அப்படி கஷ்டப்பட்டு என்ன செய்வான், தூக்கிடுவான். அதுக்காண்டி எல்லா 200 கிலோ தூக்க முடியாது. அந்த அந்த அமைப்புல எல்லாம் அது இருக்கணும். அந்த கம்பி எல்லாம் போட்டு அதுக்காண்டி 200 கிலோ மூட்டையை தூக்கிட முடியாது. அந்த புடிகிடி எல்லா அமைப்பா இருந்தா என்ன செய்வான், அது பக்குவமா என்ன செய்வான், 200 கிலோ அப்படி தூக்கி நின்று ஒரு பொட்டு போட்டுருவான். இதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய கூடுதலான ஒரு சக்தி. ஒருத்தவங்கள்ட்ட சொல்றான், நான் என்ன செய்வேன், நான் ஒரு 2000 கிலோ தூக்குவேன் அப்படிங்கிறான். தூக்கு காட்டு, 2000 கிலோ தூக்குறேன்னு சொன்னாட பொய். அவன் என்ன மனிதனுக்கு கொடுத்த சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, சக்திக்கு மேல சொந்தம் கொண்டாடுறான்னு சொன்னா அதை நம்ம நம்புவோமா? ஒரு மனிதன் சொல்றான் நான் 1000 கிலோ தூக்குவேன்னு சொல்றான், அவங்கள டெஸ்ட் பண்ணி காட்ட மாட்டேங்கிறான், பொய் சொல்றான், இவனுக்கு தூக்க இயலாது அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறோம். இதையெல்லாம் தாண்டி இந்த சாமியார்னு சொல்லக்கூடியவன், ஆன்மீகவாதின்னு சொல்லக்கூடியவன், அவன் உங்கள்ட்ட சொந்தம் கொண்டாடுறான். என்ன சொந்தம் கொண்டாடுறான்? ஒண்ணுமே இருக்காது, வெறும் கைதான். இந்த செயின் அப்படி, இந்த மோதிரத்தை அப்படி அப்படிங்கிறான். அப்ப ஒரு பொருளை 1000 கிலோ தூக்குறதை விட ஒரு மனிதனுக்குள்ள சக்தி என்ன, ஒரு பொருளை அவனுக்கு தேவைப்படுவதாக இருந்தால் அந்த பொருள் அங்க இருக்கணும், அதை எடுப்பதற்கு முயற்சி பண்ணணும், கையை கொண்டு போகணும், அதை தூக்கணும், இன்னொருத்தர் நீட்டி கொடுக்கணும். இப்படித்தான் இத மனுஷனுக்கு கொடுக்கிற சக்தி. நமக்கு பிடிக்கிற சக்தி இருக்கிறது, கொடுக்கிற சக்தி இருக்கிறது, எடுக்கிற சக்தி இருக்கிறது. இந்த சக்திகள் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது, வெளிப்படையா தெரியும் வகையில் இருக்கிறது. இந்த சக்திகள் நம்மகிட்ட இருக்குன்னா என்ன அர்த்தம், இது நான் இதை உங்களுக்கு தர்றேன்னு சொன்னா குனிஞ்சு எடுக்கணும், அப்படி தரணும். நான் உங்கள்ட்ட என்ன செய்யறேன், செல்போன் வேணும், இந்தா ஒண்ணுமே இப்படி காட்டுறது கைய ஒண்ணுமே இல்ல, இந்தா வச்சுக்க இப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்றீங்க, தர்றான், செல்போன் தர்றான், வெறும் கையில இருந்து செல்போன் தர்றான். செல்போன் தந்து நீங்க என்ன பண்றீங்க, ஆஹா செல்போன் தந்துட்டானே, இவன்ட்ட என்னமோ சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க. நீங்க என்ன செய்யணும், இதை ஒரு ரீசெக் பண்ணணும். ஏன், அதுல இல்லாத ஒண்ணு வர முடியாது. அதாவது உலகத்திலேயே இன்னைக்கு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா, மனிதன் எந்த பொருளையும் உண்டாக்க இயலாது. எந்த ஒரு பொருளையும் மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது, உண்டாக்கவே முடியாது. மனிதனுக்கு என்ன செய்ய முடியும், ஒன்றை இன்னொன்றாக மாற்றத்தான் முடியும். பொருளை உண்டாக்குற எதுவுமே இருக்கக்கூடாது. மைக்கை உண்டாக்க முடியாது. இந்த மைக்கை உண்டாக்குறது இது வேற பொருளா இருந்திருக்குது, இரும்பாகவும் பிளாஸ்டிக்காகவும் அது ஏதோ பொருள்களா இருக்கும், அப்படி சேர்த்து உண்டாக்க முடியுமே தவிர ஒரு பொருளை உண்டாக்க மனுஷனுக்கு முடியுமா? இதுதான் பகுத்தறிவு. இன்னைக்கு சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட உண்மை என்ன, எந்த ஒரு பொருளையும் உண்டாக்க இயலவே இயலாது. இந்த பேனா ஒருத்தன் உண்டாக்க முடியுமான்னா முடியாது. இந்த பேனா சும்மா சொல்லிக்கிறோம் உண்டாக்கணாண்டு, உண்டாக்கணா என்ன இப்படி வெறும் காத்துல உண்டாக்கணா இத இல்ல. இதுக்கு தேவையான பொருள்கள் வேற வேறையா இருந்தது, மண்ணாக இரும்பாக பல பொருள்களாக இருந்தது. அதை எடுத்து போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அதுக்கு தந்த சில ஃபார்முலாக்களை கையாண்டு அதை மாத்தி இருக்கிறான். மாற்றுவதுதான் உலகத்தில் நடக்கிறதே தவிர உண்டாக்குவது கடவுளுக்கு தான் முடியும். மனிதனுக்கு உண்டாக்கவே இயலாது, எந்த ஒன்றையும் உண்டாக்குனது கிடையாது. இந்த தலைமைச் செயலகம் கட்டியிருக்கிறான்னு சொன்னா இதை உண்டாக்கி விட்டானா? அதுக்கு முந்தைய செங்கலாகவோ மண்ணாகவோ கல்லாகவோ அதாவது இருந்தது. அது வேற வேற பொருளை கொண்டாந்து ஒரு பொருளா உண்டாக்க இயலுமே தவிர சும்மா ஒண்ணும் இல்ல, இந்தா பேனா, இந்தா பென்சிலு, இந்தா அப்படின்னு உண்டாக்க இயலுமானா இது மனுஷனுக்கு கொடுத்த சக்தி இல்லை. ஆனால் ஒரு நேரத்தில் அவனுக்கு சக்தி இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட காட்டி போடுறான். இப்படிங்கிறான், ஒரு செயின் எடுத்து தர்றான், நல்லா பாத்தீங்க ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ணுவீங்க, ஆஹா இவன்ட்ட என்னமோ இருக்குது, இது நியாயம். ஒரு எடுத்து காட்டுறான்ல, அப்ப நியாயம். நீங்க என்ன பண்ணனே, இது இவன் உண்டாக்கி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு இடத்தில் மறைத்து வைத்திருந்து அதை எடுத்து தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஒரு செக்அப் பண்ணி பார்த்துணுமா இல்லையா? நம்ம செக்அப் பண்ணி பார்க்கல, பிபிசி கார ரிவைண்ட் பண்ணி பார்த்து விட்டான். பிபிசி டிவி இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணி விட்டான்னு கேட்டா, இந்த சாய்பாபா இருக்காருல புட்டபர்த்தியில, அந்த ஆள் என்ன பண்றார், நான் தான் கடவுள் இருக்கார், நான் கடவுள் அவதாரம், நான் கிருஷ்ணனும் நானே, ராமரும் நானே, அல்லாவும் நானே, இயேசுவும் நானேங்கிற எல்லாம் நான் தாங்கிறான். அந்த சிரடி சாய்பாபா இருக்காரு, ஒரு புட்டபர்த்தி சிரடி சாய்பாபா தாடி தொலைப்ப கட்டிருப்பாரு, அவரு நானேங்கிறான். ஒரு நிகழ்ச்சியில நரசிம்மரா பாருங்க, இவனெல்லாம் இந்த எதனால இவனு உண்டாவறாங்க சொன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயிர்களும் போய் மூலகட்டவனா இருக்கிறான். பிரதமருக்கு மூளை இல்ல, முதலமைச்சருக்கு மூளை இல்ல, அதிகாரிகளுக்கு மூளை இல்ல, பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ்ங்கிறான், மர கலண்டு போனவங்களா இருக்கிறாங்க. அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு அது இருக்குமா? ஏன்டா என்னென்னத்தையும் தோண்டி புலனாய்வுலாம் எடுக்கிறீங்களே, இது ஒரு மனுஷன் தானே உங்களுக்கு வழங்க முடியல. அவங்கிட்ட போய் எல்லா பேரும் உட்கார்ந்து இருக்கிறான்.
அப்ப நரசிம்மராவ் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு இவர் மடத்துல போய் கலந்து கொள்றாரு. நரசிம்மராவ் பிரதமருக்கு செயினை தூக்கி கொடுக்குறான். இப்படி ஆட்டுவான், ஒரு செயின் வந்துடும். இப்படி ஆட்டி என்ன செய்வான்னு கேட்டா தங்க செயின் அப்படி எடுத்து நரசிம்மராவ் காலத்துல போடுறான். இது பிரதமருக்கு செஞ்சதுனால பல கோணங்கள்ல எடுத்துட்டாங்க. கேமராவுல பல கோணங்கள் எடுத்துட்டாங்க. எடுத்தவன என்ன பண்றான்னு கேட்டா பிபிசிக்காரன் ஒரு 20-25 ஆங்கிள் உள்ள அந்த கேமராவை எடுத்து தொகுத்து ஸ்லோவா அதை ரிவைண்ட் பண்ணி பாக்குறான். எப்படிடா இது வெறும் கையில எப்படி செயின் வரும், செயின் ஒரு உண்டாகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறான்னு கேட்டா உதவியாளர் நரசிம்மராவ் வர்றாரு, சாய்பாபா நிக்கிறாரு. அவருடைய உதவியாளர் இருக்காருல சாய்பாபா உதவியாளர், அவர் ஒரு பரிசு பொருள் அப்படி கொண்டு வர்றாரு. ஒரு பரிசு பொருள், ஒரு நினைவு பொருள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொருளை கொண்டு வர்றாரு. அதை சாய்பாபா வாங்குறாரு. வாங்கும் போது அது கீழே அந்த செயினோட சேர்த்து கொடுக்கிறாரு. அவர் கீழே அந்த செயின் இருக்கு, அந்த பரிசு பொருள் கீழே செயின் இருக்குது. அந்த உதவியாளரை நீட்டும் போது அந்த செயின் அப்படியே பொருளை வாங்குற மாதிரி என்ன செய்யறாரு, அப்படி எடுத்துக்கிறாரு. அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு, நரசிம்மராவ் வந்தவுடனே அதை கையில கொடுத்துட்டு இப்படிங்கிற செயின் வருது. செயின் அங்க அவங்க உதவியாளர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அந்த பொருளை கீழே இப்படி மறைச்சு இப்படி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதை அந்த வீடியோ கேசட் வந்து நான் வச்சிருக்கிறாரு. நீங்க பிபிசில யூடியூப்ல போய் பார்க்கலாம். அந்த கேசட் நீங்க பாத்தீங்கன்னா இவன் நல்லா அந்த செயினை எடுக்கிறது எல்லாம் ஸ்லோவா போடுறான். பல கோணத்துல பார்க்கும், மெதுவா ஓட விடுறானா அப்படி வருது. திருப்பி திருப்பி அதை காட்டுறான், பாருங்க எப்படி எடுக்கிறான் பாருங்க சொல்லி அது கமாண்டெல்லாம் கொடுத்து இவ்வளவு அம்பலப்படுத்தி அயோக்கியத்தனம் பண்ணி ஒரு பிரதமரை ஏமாத்துறான். ஒருத்தன் என்ன செய்யறான், பிரதமரை ஏமாத்துறான். அப்ப என்ன செயினை எடுத்தது நெச மாதிரி தெரியும். நீங்க நினைக்கணும் இது வந்து அறிவியல் ஐன்ஸ்டீன் தத்துவ பிரகாரம் உலகத்தினுடைய அத்தனை அறிவாளிகளுடைய முடிவு பிரகாரம் ஒரு பொருளை உண்டாக்க இயலாது. நல்லா விளங்கிக்கணும். ஒரு பொருளை உண்டாக்குனதா எவன் சொன்னாலும் பொய் தான். உண்டாக்குறதா சொன்னால் ஏதோ ஒரு வகையில் மறைத்து வைத்துக் கொண்டு அவன் செய்கிறான். இவன் ஒரு தடவை மாட்டல. இவன் வந்து இந்த சாய்பாபாங்கிறவன் இப்ப மாட்டின மாதிரி இதுக்கு முன்னாடி நரசையாண்டு ஒருத்தர் நினைஞ்சாரு, ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு நிகழ்ச்சியில வந்து இந்த வாட்சி எடுத்து கொடுக்கிறார். யாரு, சாய்பாபா. இப்படி வாட்சி எல்லாத்துக்கும் என்ன செய்யற, வாட்சி எடுத்து கையில கட்டி கொடுவாரு. சாதாரண ஏழைகளுக்கு அந்த வாட்சி கிடைக்காதுங்க. பெரிய பணக்காரனுக்கு செய்வாரு, அந்த வாட்சியை கட்டி கொடுப்பாரு. வாட்சி எடுத்து கொடுத்தவன என்ன ஆச்சுன்னா இவர் என்ன பண்றாருன்னா நீ வந்து அதிசயமாக ஒரு வாட்சி கொடுக்குற, அதிசயமா நீ வாட்சி கொடுத்தன்னு சொன்னா அதுல ஒரு கம்பெனியில தயாரிக்கப்பட்டதா இருக்கலாமா, இருக்கக்கூடாது. அதுல HMT போட்டிருக்கு. HMTங்கிறது பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்சி கம்பெனி, HMT வாட்சி. அப்ப இவன் கொடுத்த வாட்சி எல்லாம் என்னன்னு பார்த்தா HMT போட்டிருக்கு, HMT கம்பெனியில. இந்த ஆள் என்ன பண்றார், நரசையாங்கிறவர் போய் அந்த HMTக்குள்ள ஆட்களை வச்சு அது என்னென்னக்கெல்லாம் விற்கப்பட்டுச்சுன்னு பார்த்து சாய்பாபா ஆசிரமத்துக்கு 100 வாட்சி வாங்கியிருக்கிறான். அந்த பில்லே எடுத்துட்டான். அவன் என்ன அந்த பில்லே கலெக்ட் பண்ணி பேப்பர்ல பிளாஸ் பண்ணி பாருங்க பில்லு. சாய்பாபா ஆசிரமத்துக்கு 100 வாட்சி எதுக்கு வாங்கினா, இந்த 100 வாட்சி வாங்கின இந்த ஆதாரம் தான் இருக்குது. கம்பெனியில போட்ட பில்ல கொண்டா காட்டிவிட்டான். இப்ப என்ன ஆச்சு, இதை என் முன்னாடி நிரூபிக்க தயாரா அப்படின்னு அவர் வந்து சவால் விட்டாரா, வாய மூடிக்கிட்டான், பதில் பேச மாட்டாங்க. இந்த ஆன்மீகவாதி 50 பேர் என்ன செய்வான்னு கேட்டா வசமா மாட்டிக்கிட்ட 3 மறந்துடுவானுங்க. ஒரு பதில் வராது, மடத்துல இருந்து எந்த பதிலையும் காணா. அப்ப அக்குவேர ஆணிவார் நிரூபிச்சான்ல, இந்த நிரூபிச்ச பிறகுதான் நம்ம பிரதமர் ஏமாட்டான். அதாவது முதல்ல நிரூபிச்சுட்டான், ஃபர்ஸ்ட் மாட்டினது அந்த வாட்சில தான் மாட்டான். அவன் என்ன கேட்டான்னு கேட்டா, ஏண்டா வாட்சி எடுத்து கொடுத்தீல கொடுப்பா, இல்லாத ஒன்றை உருவாக்குறதா இருந்தா என்ன பண்ணனு, இப்ப வாட்ச் அப்ப சாவி கொடுக்கிற வாட்சி தான், அது இந்த கீ கொடுக்கிற வாட்சி தான். இவன் என்ன பண்ணிருக்கானே, இந்த குவாட்ச் வாட்சி கண்டுபிடிக்கணுமா இல்லையா, எந்த மேடின் சொர்க்கம் மேடின் பரலோகம் ஏதாவது போட்டு கொடு. அது ஏன் மேடின் வந்து பெங்களூர் ஏன் வருது, மேடின் பெங்களூர்ல உள்ள தயாரிப்பு ஏண்டா போட்டு HMT கொடுக்குறீங்க. நீ சொந்தமா மந்திரத்தில் எடுத்து கொடுப்பதாக இருந்தால் உலகத்தில் இல்லாத ஒன்றில் நீ கொடுக்கணும். அப்ப ஒரு கடையில உள்ளதை வாங்கி கொண்டா வச்சு என்ன விஷயம் கேட்டா அது அந்த மறைச்சு அந்த டெக்னிக்கா எடுத்து கொடுத்து போடுவாங்களே தவிர இதை நம்ம விளங்கிக்கணும். என்ன விளங்கிக்கிறேன், எந்த பொருளை யாரு உண்டாக்குனதா சொன்னாலும் அது பொய், உண்டாக்கவே அறிவுதான். எதை உண்டாக்க முடியாது அடிச்சு நீங்க நம்பணும். உங்க கண்ணு முன்னாடி எடுத்து காட்டுற மாதிரி தெரிஞ்சாலும் நம்பணும். பெரிய அளவுக்கு இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண உங்களுக்கு முடியாவிட்டாலும் என்ன பண்ணணும், எங்களுக்கு தங்க செயின் எல்லாம் வேணாம், ஒரு பூசணிக்காய் கொடு. பூசணிக்காய் கைக்குள்ள ஒழிக்க முடியாதுல, தங்க செயின் இதுக்குள்ள போட்டு ஒழிச்சுக்கிருவ. அப்ப பூசணிக்காய் ஒழிக்க இயலுமா, நீங்க என்ன கேட்கணும், அவ்வளவு பெருமதியான தங்கம்லாம் எங்களுக்கு வேணாம்ப்பா, நீ மந்திரத்தை கையை சுத்தி பூசணிக்காய கொடு, முடியுமா? இதை ஒரு சவாலாக வச்சா ஏத்துக்கிறவானவன். அப்ப ஏத்துக்கிற முடியலன்னா பிராடு தானே. ஏண்டா பூசணிக்காய் எடுத்து காட்டுன்னு அரசையா கேட்டாரா இல்லையா? அவர் கேட்டு எவ்வளவு காலம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் பூசணிக்காய் எடுத்து கொடுத்தேன்னு. அப்ப என்ன செய்யற, கைக்குள் எது அடங்குமோ
அதை ரெடி பண்ணி வைத்துக் கொண்டு உதவியாளர் மூலமா வரும், அல்லது அவனே கைக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பான். அது மாதிரி என்ன செய்யறான், இது ஒண்ணாச்சு. இப்போ ஒருத்தர் நரேந்திரான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த சாய்பாபாவுடைய அம்பூட்டையும் கரெக்டா கண்டுபிடிச்சு ஒரு பொது நிகழ்ச்சியை போட்டு இவன் என்னென்ன செய்யறான்னு அப்ப நான் செய்யறேன் வாங்கன்றாரு. அந்த அதெல்லாம் வீடியோ கேசட் இருக்கிறது. அந்த என்ன செய்யறாரு, விபூதி இருக்குல்ல, விபூதி எடுக்கிறது நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த சாய்பாபாவோட நிகழ்ச்சி டிவியில போட்டாங்கன்னு சொன்னா விபூதி, அதாவது ஒரு ஆன்மீக சாமியார் முதலமைச்சர் வாங்குற மாதிரி மனு வாங்குவானா? மனு வாங்க மாட்டான். இவன் என்ன செய்வான்னு கேட்டா, உங்க கோரிக்கையெல்லாம் எழுதி பேப்பரா கொடுங்கம்மா. முன்னாடி எப்படி உட்கார்ந்துருப்பானுல, போய்கிட்டு என்ன செய்யறது, பேப்பர் ஒண்ணு வாங்கி வாங்கி அடிக்கிட்டு போவோம். வாங்க ஒருத்தர வாங்கி என்ன செய்யறது, அடுக்கிறது. எதுக்கு இந்த பேப்பர்னு கேட்டா, இந்த கை பூரா விபூதி என்கிற விபூதி இருக்குல்ல, அந்த விபூதி என்ன செய்வான்னு கேட்டா, இந்த சோறு வடிச்ச கஞ்சி இருக்குல்ல, அந்த கஞ்சில விபூதியை கலந்து அதை உருட்டி காய போட்டோம்னு சொன்னா உருண்டை உருண்டை ஆயிரும். பொடியா அமுக்குடா பொடி ஆயிரும். உருண்டை உருண்டையா பட்டாணிகள்ல மாதிரி உருண்டை உருண்டையா உருட்டி என்ன செய்யறான், இதுக்குள்ள நிறைய வச்சுக்கிறான். இந்த கைக்குள்ள என்ன செய்யறான், 25-30 வச்சுக்கிடுவான். அதை மறைக்கிறது பேப்பர். அதை மறைக்கிறது ஒரு பேப்பரா முதல்ல 10 பேப்பரோட தான் வருவான். வரும்போது 10 பேப்பரை கையில வச்சிருப்பான். ஒவ்வொருத்தரையா மனு மாதிரி வாங்குவான். இந்த கை இங்க போறது எதுக்கு போகுதுன்னு நினைச்சுக்கிறீங்க, இந்த பேப்பரை வைக்கிறதுக்கு போகுதுன்னு நினைச்சுக்கிறீங்க. அப்ப என்ன செய்வான்னு கேட்டா, அந்த விபூதி எப்படி போகும்போது ஒரு விபூதி எடுத்துக்குவான். அதை எடுத்து காட்டுறான் பிபிசில, ஸ்லோவா காட்டி இந்த கை போறது அப்படியே எடுக்கிறது. அந்த விபூதி எடுத்து என்ன செய்வான்னு கேட்டா, இந்த இடத்துல போய் அமைக்கிறது, இந்த இடத்துல உருண்டையா வச்சுக்கிறது. பட்டாணிக்கல்ல மாதிரி உருண்டை, கொஞ்சம் பெரிய உருண்டையா இருக்கு, தெரியாது. அதை என்ன செய்யற, அப்படியே கையை ஆட்டிக்கிட்டு இப்படி இப்படி ஆட்டும் போது அந்த வேலைகள்லாம் மூவ்மெண்ட் பெரிய அசைவெல்லாம் தெரியாம போயிடும். அதுக்காக எப்படி ஆட்டிக்கிட்டு அது தூளாக்கிடுவான். அப்படி கையை நீட்டினா அப்படி ஒட்டிட்டே இருப்பான். 5 பேருக்கு தான் கொடுக்க இயலும். ஒரு பட்டாணிக்கல்ல விபூதி நிறைய பேர் கொடுக்க இயலுமா? 5 பேருக்கு கொடுத்து என்ன செய்வான், மறுபடியும் பேப்பர் வாங்குவான். பேப்பர் வாங்கி சொல்லிட்டு அடுத்த உருண்டை. அதை அடுத்த அழகா எப்படி காட்டுறான்னு கேட்டா, இவங்க எப்படி எல்லாம் ஃப்ராடு பண்றான். பெரிய மந்திரவாதி அவர் தானே, பெரிய மந்திரவாதின்னு பேர் எடுத்த சாய்பாபாவே இதெல்லாம் எப்படி பண்றாங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு என்ன செய்யறான், வீடியோ காட்சியில் அம்பலப்படுத்துறாங்க. பிபிசியில போய் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு தகவல்கள் வெளியே வருது, வீடியோ விஷுவல் காட்சியோட வருகிறது. அப்ப நீங்க என்ன விளைவிக்கிறன்னு, ஒரு விபூதியவோ ஒரு லிங்கத்தையோ ஒரு மண்ணாங்கட்டியவோ ஒரு மனிதன் எடுக்க இயலாது, உண்டாக்க இயலாது. நீ எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்தான் எடுக்க இயலுமே தவிர, ஒன்றை இன்னொன்றாக மாற்றிதான் எடுக்க இயலுமே தவிர, இல்லாத ஒன்றை எடுக்கிறேன் எவன் சொன்னாலும் அவன் பொய்யன். நான் கேட்கிறேன், நம்ம பிரேமானந்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாரு, அவரும் பொம்பளை மேட்டெல்லாம் மாட்டினார். இந்த பொம்பளை மேட்டரை தவிர என்ன செஞ்சாலும் அரசாங்கம் கண்டுக்கிறாருங்க. விட்டு வாங்கி பேசாம நல்லா ஏமாத்து, கொள்ளையடி, பிராடு பண்ணு, பித்தலாட்டம் பண்ணு, 420 பொடிச்சு உள்ள போடுவீங்க. அம்பிட்டு போறீங்க எல்லாம் 420 செக்ஷன்ல பிடிச்சி உள்ள போட வேண்டிய சீட்டிங் பார்ட்டி எல்லாம் என்ன செய்யறான், ஆன்மீகவாதி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். அவங்களை பிடிச்சி உள்ள போடுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனா சட்டத்தை காப்பாற்றுற பிரதமரை காலில் விழுந்து கிடந்தா எந்த போலீஸ் போய் அவன் மேல கை வைக்க முடியும்? எவன் கை வைக்க மாட்டான். அந்த சாமியார்கள் பூரா, சாமியார்கள் காலில் இவங்க ஆதிக்க சக்திகள் பூரா விழுந்து கிடக்கிறது. அதனால அவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. இந்த பிரேமானந்தாங்கிறவன் வெளிநாட்டுல இருந்து, இலங்கையில இருந்து நம்ம நாட்டுக்குள்ள பார்த்தா இந்த நாட்டு மக்கள் நல்ல கூமுட்டைகளா இருக்கிறான், ஏமாத்தலான்னு சொல்லி அங்க திருச்சி பாத்திமா நகர்ல போய் ஒரு ஆசிரமத்தை உண்டாக்கி அப்படி வளைச்சு போட்டிருக்கிறான். 50 வருஷம் ஒருத்தன் உழைச்சாலும் அவ்வளவு இடம் வாங்க இயலாது. அந்த மாதிரி இடத்த வெளிநாட்டுல எல்லாம் ஆசி வழங்குறதுல தான். அங்க என்ன லிங்கம் எடுப்பாரு. லிங்கம்னா என்ன, எல்லாம் ஒரு கட்ட வரல விட சின்னதுதான். லிங்கம்னா என்ன, நீங்க நினைச்ச கூட லிங்கம்னா என்னது, கட்ட வரல விட சின்னதா செஞ்சு வச்ச, செம்புல செஞ்சு வச்ச ஒரு லிங்கத்தை என்ன செய்வாரு, பாரு அதை எடுத்து காட்டுவாரு. அதெல்லாம் ஏற்கனவே செட்டிங் தான், உள்ள இருந்து எல்லாம் வராது. உள்ள ஒரு பொருள் உட்கார்ந்து இருக்க முடியாது. லிங்கம்லாம் உள்ள போனா செத்து போயிருவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு பொருளை எடுத்து காட்டுறேன்னு சொல்லி எனக்கு தெய்வீக அம்சம் இருக்கு, நிறைய பொம்பளைகளை வீழ்த்தினா, பொம்பளை எல்லாம் காலில் விழுந்தா ஏதாவது ஒண்ணு எடுத்து காட்ட பொம்பளைகளுக்கு போதும், என்னமோ அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்ப இந்த மாதிரி மாட்டி கடைசியா அவனுடைய பாலியல் கொடுமைக்கு இலக்கான பெண்கள் வெளியே அம்பலப்படுத்தினவன உள்ளக போனான். அங்க போயிட்டு ஏன்டா உனக்கு தப்பிக்க முடியல, அடைய லிங்கம் எடுக்கிற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்குதுல்ல, மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருந்துச்சுன்னு சொன்னா உன்னை இப்படி உருமாத்திக்க, எங்கேயாவது மறைஞ்சு போயிரு, அப்படியே பிளைட் இல்லாம இலங்கையில போய் இறங்கிரு, ஏன் உனக்கு செய்ய முடியல, எல்லாம் உள்ள இருக்கிறானோ. அப்ப நமக்கு இதெல்லாம் வழங்க, இந்த மாதிரி செய்யற எல்லாருமே பிராடு பண்றான், எல்லாம் பித்தலாட்டம் பண்றான். இந்த மாதிரி ஒரு சக்தி ஒரு மனுஷனுக்கு இருப்பதாக சொன்னால் நீங்க நம்ப கூடாது. உங்களுக்கு பணத்தை தர்றேன், செல்வத்தை தர்றேன், எல்லாம் செய்வாங்க. இன்னொன்னு கவனிக்கணும், இந்த சாமியார்கள் இருக்கான இவனுடைய பிராடு பல விதங்கள் அம்பலமாகிறது. ஆனாலும் இந்த மக்கள் கண்டுகொள்வதே இல்லை. இந்த நம்ம நித்யானந்தாவை எடுத்துக்கிறோம்.
இந்த நித்யானந்தாங்கிறது இப்ப ஒரு மேட்டர்ல மாறிக்கிட்டாரா? இதுக்கு முந்தைய அவர் மாட்டினார். இதுக்கு முந்தைய அவர் ஒன்னா நம்பர் ஃப்ராடுன்னு சொல்லி இணையதளத்தில் அவ்வளவு ஆதாரங்களும் அள்ளி போட்டாங்க. ஆனா மேட்ரு பொம்பளை மேட்ரு இல்ல, அயோக்கியன் ஃப்ராடு தானே அப்படின்னு போட்டாங்க. அதை பத்தி மக்களுக்கு சொரணையே கிடையாது. இந்த மாதிரி இந்த டிவியில வராம போச்சுன்னு வைங்க, அப்ப கூட இவனுடைய மதிப்பு போயிருக்காரு. இந்த டிவியில சன் டிவி காரணம் செஞ்ச நல்ல வேலை, கருணாநிதி கண்டிச்சாலும் அதை பார்த்து மக்கள் எல்லாம் கெட்டு போயிருவாங்களாம். இவர் போடக்கூடிய மாநாட மயிலாட பார்த்து கெடுறதை விட அதுல கெட்டு போயிருவாங்களா? இவர் நமிதா தொட தெரியுற மாதிரி உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை பார்த்து நமிதாவா ஸ்ரேயாவோட உட்கார்ந்து இருந்தாரு. அதை விட ஒரு அசிங்கமா இருக்கிறது. இப்படி எல்லாம் போடலாமா? மக்கள் பார்க்கிறவர்களுக்கு என்ன ஆகும்? அந்த சமூக அக்கறை உனக்கு இருந்தா நீ மாநாட நடத்திய மாநாட மயிலாட ஒரு நிகழ்ச்சியா, மானங்கெட்டவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஒரு முதலமைச்சரோட டிவி நடத்திக்கிட்டு இருக்கிறீ. அவுத்து போட்டு ஆடுறத 10 வயசுல கத்து கொடுக்கலாம். இவன் எல்லாம் என்ன செய்யறான்? இப்ப சாமியார்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு ஆதரவா பேசுறான். கேவலமா இருக்குது, நாட்டுக்கு அவமானமா இருக்குது. அப்ப இவ்வளவு பெரிய வேலை நல்ல வேலை என்ன கேட்டா இப்படி செய்யலன்னு சொன்னா மக்கள் விழிச்சே இருக்க மாட்டான். ஒரு காட்சியோட விஷயத்தை சொன்னான்னு வைங்க, நீங்க கொந்தளிப்பான இவன்லாம் ஏற மாட்டேங்குது. அப்ப இந்த நித்யானந்தா என்ன பண்றான்னு கேட்டா, இவன் 1978 இவன் பிறக்கிறாங்க. இவன் என்ன செய்வான்னு கேட்டா பிறக்கிறேன்னு சொல்றான். ஆனா இவனுடைய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? இந்த தகவல்ல மாட்டிக்கிற கூடாதுக்காக வேண்டி எல்லாமே ஒண்ணுதான் சொல்லுவான். தேதி எப்படா பிறந்த 1/1/78 பிறந்த. அப்போ யாவும் வச்சுக்கிற தேவையில்லை. பொய் சொல்வதற்கு யூனிஃபார்ம் வச்சுக்கிட்டா யாவ சக்தி நம்ம தேவையில்லை. கண்ண சொல்லிவிடலாம்ல. வருஷம் தான் கொஞ்சம் மாத்தி சொல்ல வேண்டி இருக்குமே தவிர இவனுடைய சங்கதிகள் பூராம என்னவா இருக்கும்னு கேட்டா, எப்படா ஞானம் உனக்கு கிடைச்சி 1/1/2000 எப்படா 1/1 எல்லாம் 1 ஜனவரிலாம் ஒரு புத்தாண்டெல்லாம் எல்லாமே பிறக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி சொல்றான். அவன் சொன்ன கணக்கு பிரகாரம் அவன் பிறந்தது என்ன 1978 பிறக்கிறாங்க. 1901/1978 பிறந்தேன்னு சொல்லி இருக்கிறான். சொல்லிட்டான இது ஒரு தனி தகவலை வச்சுக்கிறீங்க. இவன் பிறந்தது என்ன 1/1/1978 பிறந்தேங்கிறான். அது அல்லாஹ்க்கு தான் தெரியும், அவன் சொன்னது. அடுத்து என்னன்னு கேட்டா, குடியாத்தத்துல ராஜகோபால் பாலிடெக்னிக் கல்லூரி. அது இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த பாலிடெக்னிக்ல 3 ஆண்டு படித்து பட்டம் வாங்கினேன், நான் ஒரு பாலிடெக்னிக் என்ஜினியருங்கிறான். எங்கடா படிச்ச? இந்த மாதிரி குடியாத்தத்தில் உள்ள ராஜகோபால் பாலிடெக்னிக்ல நான் படிச்சேன் அப்படின்ட்டானா. இவன் எப்படி அதுக்கு அடுத்த நாள் என்ன வருதுன்னா, இந்த ராஜகோபால் பாலிடெக்னிக் இருக்குல்ல, அவங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறாங்க. என்ன விளம்பரம் கொடுக்குறாங்க? நம்முடைய மரியாதைக்குரிய நித்யானந்த பரமஹம்ச சுவாமிகள் எங்கள் கல்லூரியில் படித்த ஒரு மாணவர் என்பதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். அவன் படத்தை போட்டு வசூல் பண்றான். அவன் படத்தை போட்டு பேப்பர்ல என்ன செய்யறான்? இவன் அந்த கல்லூரியில படிச்சேங்கிறான். படிச்சேன்ட்டு என்ன செய்யறான்? அதை பயன்படுத்திட்டு எங்கள் கல்லூரிக்கு, தான் படித்த கல்லூரிக்கு அவர் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததோடு ஒவ்வொரு வருடத்திலும் எங்களுக்கு தேவைகளை அவர் தான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இவனுடைய பக்தர்கள்ட்ட நிறைய கலெக்ஷன் பண்ணுவான். இவன் என்ன செய்யறான்? அந்த கல்லூரியில படிச்சேங்கிறான். அவன் இவன் என்ன செய்யறான்? கல்லூரி அவர் படிச்சாருன்னு ஒத்துக்கிறான். விஷயம் என்னன்னு கேட்டா, பொய் எங்கேயாவது மாட்டிக்க சிலிப்பாகி போயிடும். பொய் என்னத்தான் திட்டம் போட்டு சொன்னாலும் ஒரு இடத்துல சிலிப்பாகி போயிடும். என்ன பண்ணிட்டாங்க கேட்டா, அந்த கல்லூரியில இருந்து இவர் 1990 படிச்சாரு. இப்ப படிச்சாரா? 1990 இருந்து 93 வரைக்கும் எங்க கல்லூரியில படிச்சாருங்கிறான். இவன் பிறந்தது 78, 90 12 வயசு. 12 வயசு புள்ள பாலிடெக்னிக் என்ஜினியர் படிக்கலுமா? இவன் சொல்றான் 78 பிறந்தேங்கிறான். 78 பிறந்தேன்னு இவன் ஒரு பக்கம் சொல்லிவிட்டான். கல்லூரிக்காரன் இவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வந்து என்னஞ்சிட்டான், எங்க கல்லூரியில தான் பிறந்தான்னு சொல்லிவிட்டு அதோட சேர்த்து என்ன சொல்றான், 1990 இருந்து 1993 3 வருஷம் படிக்கணும்ல, 3 வருஷமா எங்க கல்லூரியில் படிச்சாருன்ட்டான். இப்ப 78க்கும் 90க்கும் எவ்வளவு வருஷம்? அப்ப 12 வருஷம் தான் இருக்கிறது. அப்ப 12 வயசுல 7ஆம் கிளாஸ் ஒருத்தன் படிப்பான். 12 வயசுல ஒருத்தன் 7ஆம் கிளாஸ் படிப்பானா, என்ஜினியரிங் படிப்பானா? 15 வயசுல ஒரு என்ஜினியர் ஆயிட்டாரு. 15 வயசுல என்ஜினியர் ஆக்குறதுக்கு நம்ம நாட்டில் சட்டத்தில் இடம் இருக்குதா? அப்ப போய் ரெண்டு பேருடைய வாக்குமூலத்தை இணைச்சு அவ்வளவு ஆதாரத்தோட அடிக்கிறான். என்னென்ன பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சு, இவன் அயோக்கிய பையன் அப்ப நாரி போச்சு. அப்ப நீ 420 பிடிச்சியா, கைது பண்ணியா? இந்த அரசாங்கம் இருந்துச்சா இல்லையா? மக்களை ஏமாத்தி பொய்யான தகவல் சொல்றான் அப்படின்னு நீ யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்புறம் என்ன செய்யறான்னு கேட்டா, 1/1/2000 ஒரு ஞானம் கிடைச்சான். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, 93 வரைக்கும் படிச்சாரா? 93 வரைக்கும் படிச்சுட்டு நான் 9 ஆண்டு காலம் சொல்றாரு, 1990 இருந்து 93 வரைக்கும் படிச்சு விட்டாரா? படிச்சவனே இருக்கு ஞானம் கிடைக்கலையா? 9 ஆண்டு காலம் நான் ஞானத்தை தேடி அலைந்தேன்.
அலைந்த பிறகு 1/1/2000 எனக்கு ஞானம் கிடைச்சு அப்படிங்கிறான். அப்ப 93ல இருந்து 2000 வரைக்கும் 9 வருஷமா இருக்கு. 93ல அலைஞ்சாராம். எத்தனை வருஷம் அலைஞ்சாராம்? 9 வருஷம் அலைஞ்சாராம். 9 வருஷம் அலைஞ்ச பிறகு ஞானம் எப்ப கிடைச்சான்? 2000 கிடைச்சான். அட 9 வருஷம் அலைஞ்சா 2002 என்ன கிடைக்கணும்? 93 வரைக்கும் தான் நீ 93 நாள் படிச்சு வெளியே வந்த. அதுக்கப்புறம் 9 இப்படியே இவனுடைய ஃப்ராடுகளை எல்லாம் இப்ப இல்ல, இந்த பொம்பளை மேட்டருக்கு முன்னாடியே இவனை வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே குறிச்சு காயப்பட்டிருக்கிறாங்க. இணையதளத்தில் அவ்வளவு பரப்பப்பட்டுச்சு. ஒரு பயலுக்கு சொன்ன வரல. ஏன்? போதை. இந்த ஆன்மீகத்து போதையை தெரிய வைக்கிறான். பொம்பளையை கொண்டுதான் தெரிய வைக்க முடியும். அந்த அளவுக்கு போதை. பொம்பளை மேட்ல மாட்டினாதான் இது மக்களுக்கு தெளிவு வருமே தவிர இவ்வளவு என்ன செய்யணும்? மக்களை இப்ப கொந்தளிச்சியா? ஏண்டா இவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்ய சொல்லி இருக்கிற? 12 வயசுல என்ஜினியர் ஆனங்கிற, 15 வயசுல என்ஜினியர் ஆனன்னு சொல்ற நீ ஒரு பிராடு பித்தலாடக்காரன். இதுல பொய் சொல்லக்கூடியவன் நீ என்னத்துல உண்மையை சொல்லுவேன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்ப எல்லா பேரும் நினைஞ்சான் அதை கேட்டுக்கிட்டு இருந்த காட்சியை பாக்குறோம். அப்ப இந்த சாமியார்கள் வந்து பல தடவை மாற்றாங்க. அவ்வளவு வேணாம். இந்த சாய்பாபா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வர்றான். இவனுக்காக வேண்டி வெளிநாட்டுல வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தன் அவன் வந்து இவனுடைய சீடராக இருந்து இவனுக்காக வேண்டி பெரிய ஆசிரமத்தை கட்டி இருக்கிறான். அந்த குடும்பம் இங்க வரப்போ இருக்கிறது. அங்க அந்த பையனோட வர்றாங்க. அந்த பையன் வந்து ரொம்ப தக்காளி பழம் மாதிரி தகன்னு இருக்கிறான். அந்த பையன்டையும் வந்து அந்த ஹோமோசெக்ஸ்ல இவன் ஈடுபட போய் முயற்சி பண்ணி அந்த பையன் வெளியே வந்து நினைச்சிட்டு அமெரிக்காவை சேர்ந்த பையன் வெளியே பேட்டி கொடுக்குறான். அதை எடுத்து பிபிசியில் ஒளிபரப்புறான். சாய்பாபா வந்து என்னை ஓரின சேர்க்கைக்கு அவர் வற்புறுத்தினாரு, ஆடை அவிழ்த்து நிர்வாணமானாரு, இப்படி பல மாதிரி அதெல்லாம் மேடையில சொல்ற ஒரு விஷயம் இல்ல. அவ்வளவு அசிங்கமான விஷயத்தெல்லாம் அவர் செஞ்சாருன்னு சொல்லி இந்த சாய்பாபாவை பத்தி அவன் பிபிசி தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்குறான். அம்பலமாவுது. அது மாத்திரம் இல்லாம என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த செய்தியை தெரிஞ்ச சாய்பாபா உள்ளுக்கு மடத்துல இருக்கக்கூடிய 6 மாணவர்கள் இதை தெரிஞ்சு வந்து வெளியே சொல்வதற்காக வர்றாங்க. இவன் சரியில்லை, ஆளு மோசமான செயல் உள்ளவனா இருக்காண்டு. சாய்பாபா ஆசிரமத்துக்கு உள்ள வச்ச 6 பேரையும் கொள்றாங்க. 6 பேரும் சுட்டு கொல்லப்பட்டார்கள். 6 பேரும் சுட்டு வாஜ்பாய் ஆட்சியில 6 பேர் உள்ள சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அந்த 6 கொலையுடைய கணக்கு என்ன ஆச்சு? வாஜ்பாய் சொல்றாரு, அவருக்கு மேல உள்ள அவதூறா சொல்லுகிறார்கள். அவதூறுனா அவர் யாரு கொண்டாத? எதுக்கு கொன்றீங்க? மடத்தில் உள்ள ஒருத்தன் வந்து கொலை செய்ய வந்துட்டானா. சாய்பாபாவையே கொல்வதற்கு முயற்சி பண்ணினார்கள். தற்காப்பு படையினர் வந்து சுட்டு விட்டார்கள். செட்டிங் பண்ணி ஃபைல குளோஸ் பண்ணி விட்டாங்க. உள்ளுக்கு அப்ப கொலை கேஸ்ல மாட்டினா அதெல்லாம் மக்களுக்கு குணத்துல அதெல்லாம் உரைக்கவே இல்லை. நல்லா செஞ்சுட்டு போறான். பொம்பளை கேஸ்ல இந்த ஹோமோசெக்ஸ்ல மாட்டினா அதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே இல்ல. அது எப்படி மாட்டனு? இவன் மாட்டின மாதிரி மாட்டினாத்தான். இந்த இப்ப மாட்டிருக்கான புதுசாமியாரு இவன் மாட்டின மாதிரி அந்த விஷுவல் காட்சியோட அப்படி மாட்டினா மட்டும்தான் இவங்களுக்கு ரோஷம் வருதே தவிர, இப்படி மாட்டாம சங்கராச்சாரியர் மாட்டின மாதிரி மாட்டினான்னு வைங்க ஒண்ணுமே வராது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன சாய்பாபாட்ட நரசிம்மராவுக்கு செயின் எடுத்து கொடுத்தாரையானால், வாஜ்பாய் எல்லாம் காலில் விழுந்து கும்பிடுவார்களே ஆனால், அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் எல்லாம் அவருக்கு பின்னாடி கை கட்டி நிற்பார்களே ஆனால், அவனை எந்த கேஸ்ல எவன் பிடிக்கல? எந்த போலீஸுக்கு எந்த சட்டத்துக்கு அவன் மேல கை வைக்க தைரியம் வரு? எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம பகுத்தறிவு பகலவனுக்கு அளவு கொடுத்து போயிட்டான். இந்த சாய்பாபா சாதாரண ஆளு கிடையாது. இங்க வந்துகிட்டு உங்களுக்கு சென்னை குடிநீருக்கு பணம் தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் போய் பார்க்க போறார். யாரு? சாய்பாபா வந்து முதல்வரை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போகிறாரு. முதல்வருக்கு முன்னாடியே இந்த சாமியார் காலில் அவருடைய மனைவி தயாளம்மாள் விழுந்து வணங்குறாங்க. யாரு? நம்ம கலைஞர் தான். கலைஞருடைய மனைவி தயாளம்மாள் வந்து இந்த சாய்பாபா காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அது வயசுக்காக கும்பிட்டாங்க. அப்ப அன்பழகன் அதை விட பெரிய வயசு காலில் விழுக சொல்லுவியா? சாய்பாபா விட பெரிய வயசு தான் அன்பழகன். அவர் வயசு மாதிரி எத்தனை வயசான ஆட்கள்லாம் உள்ள வரப்போத்தானே இருக்கிறாங்க. அவங்க காலம் உள்ள வச்சுட்டு தான் இருக்கிறீங்களா? அப்ப இந்த பகுத்தறிவு பகலவனே இப்படி பல்ட்டி அடிச்சுட்டாருன்னு சொன்னா இவங்களுடைய கை எங்க வரைக்கும் இருக்கிறது? இந்த நாட்டுல சாமியார ஒழிப்பா நீங்க நினைக்கிறீங்க? நடக்கவே நடக்காது. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? எந்த பெரியார் பாசறையில் படிச்சேங்கிறாரோ, எந்த பகுத்தறிவுக்கு நான் சொந்தக்காரன் சொல்றாரோ, அவரை வச்சுக்கிட்டு அவர் முன்னாடியே இந்த சித்து வேலையை காட்டி தயாநிதி மாறனுக்கு ஒரு மோதிரம், துரைமுருகனுக்கு ஒரு மோதிரம் எடுத்து கொடுக்கிறார். யாரு? கருணாநிதி உட்கார்ந்து இருக்க, தயாநிதி மாறன் எல்லாம் சண்டைக்கு முன்னாடி இந்த குடும்ப பிரியம் வந்து செல்லப்பிள்ளையா இருந்தாரு. அப்ப தயாநிதி மாறன் துரைமுருகன் எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு, துரைமுருகனுக்கு ஒண்ணு நான் கேட்கிறேன், இந்த மாதிரி சித்து வேலை இவங்கள்ட்ட இருக்கிற நிஜமாக இருந்தா என்ன நிஜம்? ஒண்ணும் இல்லாதே எடுத்து உண்டாக்கி தந்துருவாங்க இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் 73,000 கோடி இருக்கு.
தமிழ்நாடு அரசாங்கம் இருக்க ஊதாரித்தனத்துல செலவு பண்ணிவிட்டு இன்றைக்கு எவ்வளவு கடனாளி இன்னைக்கு பேப்பர் படிச்சீங்களா? இன்றைக்கு இந்த செய்தித்தாள்கள் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசாங்கம் உலக வங்கிகள்லையும் பல துறைகள்லையும் வாங்கி இருக்கிற கடன் 73,000 கோடி. 73 கோடி இல்ல, 1000 கோடி 1000 கோடி 1000 கோடி 1000 கோடியா 73. அப்ப 73,000 கோடி இருக்கு. இன்னைக்கு 7,4 கோடி மக்கள் இருக்கிறோம்னு கேட்டா தலைக்கு 10,000 கொடுத்தா தான் கடன் அடையும். அந்த கடனை அடைக்கிறது என்ன செய்யணும்? நீங்க 50 பேர் 10,000 கடனாளி ஆக்கிவிட்டார். அப்ப 73,000 கோடி கடன் இருக்குல்ல. இப்ப சாய்பாபா என்ன பண்ணணும்? நீங்கள் கடன் வாங்கி கஷ்டப்படுகிறீர்கள், இந்தாங்க 73,000 கோடி எடுத்து கொடு பார்ப்போம். ஏண்டா அது செய்ய வேண்டிய உங்கள்ட்ட சக்தி இருக்குமே. ஆனால் இன்னைக்கு பெட்ரோல்லாம் விலை உயர்த்த வேணும். பெரிய பட்ஜெட் நெருக்கடியான பட்ஜெட் தானே போடுறாங்க. விலை உசத்தணுமா? மந்திரம் போட்டு என்ன செய்யணும்? அவ பிரணாம முகர்ஜி கூப்பிட வேண்டியது. இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கப்பா, நம்மள்ட்ட மந்திர சக்தி இருக்கிறது. தங்கத்தை எடுக்கிறவன், செயின் எடுக்கிறவன், லிங்கத்தை எடுக்கிற எனக்கு இது முடியாதா? எத்தனை ஆயிரம் கோடி வேணும் சொல்லு, இந்தா வச்சுக்க, எடுத்து கொடுத்துட வேண்டியதுதானே. மக்களுக்கு எவ்வளவு சேவையா போயிருமே. எல்லா நாலு பணக்காரனுக்கு 2 செயின் எடுத்து கொடுக்குறானே தவிர மக்களுக்கு ஏதாவது கொடுத்தானா? அவ்வளவு வேணாம். குடிசைகள்ல எத்தனை ஏழைப்பாளைகள் இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, குந்திக்கிற கொடுத்துருக்கு துணி இல்லாம, இந்த சேரி பக்கம் ஒவ்வொரு சேரியா கூப்பிட்டு இந்தா 1/2 கிலோ தங்க உனக்கு, இந்தா உனக்கு 1/2 கிலோ, இந்தா உனக்கு 1/2 கிலோ இருந்தா எடுத்து கொடுவோம். என்ன உனக்கு கையில இருந்து கொடுக்குற? கையில இருந்து கொடுத்தா கஷ்டப்படணுங்க. நான் சம்பாரிச்சு உழைச்ச காசு எடுத்து கொடுத்தேன்னு சொன்னா அது எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கலாம். உனக்கு தான் மந்திரம் இருக்குப்பா, இப்படிதான் வந்துருமே. இப்படி ஆற்ற வேலை தானே உனக்கு. ஒரு ஆட்டு ஆட்டி 1/2 கிலோ தூக்கி கொடுவேன். இப்படி கொடுத்துருக்கானா? ஏழை பழகதா செஞ்சானா? அப்ப இவர்கள் இந்த மந்திர சக்தி இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் வெறும் கலெக்ஷன் தான் பண்றாங்களே தவிர கொடுத்து பார்க்க முடியாது. யாருக்கா கொடுக்குறானுங்களா? சுனாமி கொடுக்குறாங்களா? மழை பெஞ்ச போய் நிக்கிறானுங்களா? எல்லாமே கிடையாது. எல்லாமே நிக்கிறது வெறுமனை வாங்குற. எந்த அளவுக்கு இன்னொருத்தன் இந்த கல்கின்னு ஒருத்தன் கிடக்கிறான், விஜயகுமார் நாயுடுங்கிறவன். இவன் என்ன செய்யறான்? கல்கி கடவுள் பொண்டாடி முடிச்சன ஒன்னா உட்கார்ந்துக்கிட்டு அவன் கடவுள். இவன் என்ன செய்யறான்? தாடி எல்லாம் வச்சு உட்கார்ந்து இருப்பான். வருஷத்துக்கு ஒரு காலம் மக்களை பார்ப்பான். மீது நல்ல தாடி எல்லாம் சரிச்சிட்டு வேற வேஷம் போட்டுக்கிட்டு வேற ஜாலியா பம்பாயில என்ன செய்யறான்? வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன் வருஷத்துல ஒன்னா உட்கார்ந்து அவரை மறைவை வச்சுக்கிட்டே ஒரு கூட்டம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறது. அதுல என்ன பண்ணிட்டாங்க? உள்ள நுழைஞ்சி பார்த்தா போதை பொருளும் பொம்பளை சப்ளை, வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பொம்பளை சப்ளை நடந்து மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் கல்கி ஆசிரமத்தை சூறையாடுறாங்க. அது எப்ப நடக்குது? நம்ம மேப்படியார் மாற்ற அதே நாள்ல தான் இந்த நித்யானந்தா ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்கிறான், கல்கி ஆசிரமம் சூறைன்னு இன்னொரு பக்கம் வந்துகிட்டு இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், இவனு எல்லாம் ஏமாத்துறாங்கிறது எங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு இந்த நாட்டில் உள்ள நீதிபதிகளுக்கு தெரியாதா? நீதிபதி காலில் விழுகிறானே, எப்படி இவன் கேச விசாரிப்பான்? நீதிபதி இவங்களை பிடிச்சு கொண்டு போனா கூட இந்த நீதிபதி அவன்கிட்ட ஆசி வாங்க போறான். இந்த சட்டம் படிச்ச நீதிபதிக்கு ஒரு மனுஷன் தெரியல. நான் என்ன கேட்கிறேன், நீ வேற ஒரு அறிவு வேணாப்பா. நீ யார சாமிங்கிறியோ அவன் திங்கிறானா திங்கலையா? சாமிங்கிறீங்களப்பா, எக்ஸ்ட்ரா பவர் உள்ளாது தானே. சாப்பிடறானா இல்லையா? சாப்பிடுறான். குடிக்கிறானா இல்லையா? குடிக்கிறானா தண்ணியை சொல்ல அதுவும் செய்யறானு, சாதா குடிக்கத்தான் சொல்றான். குடிக்கிறானா இல்லையா? குடிக்கிறான். இந்த சாப்பிட்டதையும் குடிச்சதையும் வெளியேற்றுறதுக்காக வேண்டி மலைச்சலம் கழிக்கிறானா இல்லையா? உட்கார்ந்துட்டே இருப்பார். மலைச்சலமா கழிக்க மாட்டார்னு சொல்லி ஒரு 2 நாள் மேடையில் உட்கார நாங்கள் பாக்குறோம். முடியுமா? அப்ப நமக்கு நல்லா தெரிகிறது, நல்லா திங்கிறாங்க, நம்மளோட நல்லா திங்கிறாங்க. நம்மளாவது லேசான ஒரு ருசியில திருப்தி அடைஞ்சிருவோம். அவங்களுக்கு பயங்கரமா, அவன் நாக்கு பயங்கரம், ஆன்மீகவாதி கட்டுப்பாடு உள்ள போனான். இவங்க நம்மளோட நல்லா திங்கிறாங்க. அப்ப நல்லா சாப்பிடுறான், நல்லா குடிக்கிறான், நல்லா மலைஜலம் கழிக்கிறான், நல்லா தூங்குறான். எல்லாமே உங்களுக்கு என்னென்ன ஏற்படுதோ அதெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுறத பாக்குறீங்களா இல்லையா? அவன் தூங்கி பார்க்கலையா? அவன் மறந்து பார்க்கலையா? அவன் கோவப்பட்டு நீங்க பார்க்கலையா? அவன் எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. அவன் முதுமை அடைஞ்சு பார்க்கலையா? நோய்வாய்ப்பட்டு நீங்க பார்க்கலையா? அப்ப எல்லாம் நல்லா தெரியுது. ஒன்னும் கிடையாது இவன்ட்ட. நம்மள மாதிரியே நோய்வாய்ப்படுறாங்க. நமக்குத்தான் ஆசி, நமக்குத்தான் பிரசாதம். அவங்களுக்கு நோய் ஆஸ்பத்திரி அப்பளம். நம்மளுக்கு நோய் வந்தா நீ ஆஸ்பத்திரிக்கு போகாத, என்கிட்ட கொண்டு வாங்க, துண்ணூறு வாங்கிட்டு போ, செத்து நாசமா போ. அவருக்கு நோய் வந்தா என்ன செய்வாரு? இன்னைக்கு பாருங்க, ஒரு கூட்டம் இருப்பாங்க, கடற்கரையில் கூட்டத்தை போட்டுக்கிட்டு குருடன் பார்க்கிறான், செவிடன் கேட்கிறான். பத்திரிகையில குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், இங்க வாங்க எல்லாம் வாங்க. இது பெரிய மேட்டரா? இது ஒரு 2000 ரூபாய் செலவு செஞ்சா நீங்களும் செய்யலாம். ஒரு 2000 ரூபாய் செலவு செய்ய உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் நீங்களும் குருடரை பார்க்க வைக்கலாம், நீங்களும் செவிடரை கேட்க வைக்கலாம், நீங்களும் முடவரை நடக்க வைக்கலாம். எதுக்கு 2000 ரூபாய்? நடிக்கிறான்ல குருடன், அவனுக்கு கொடுக்கறதுக்கு தான். குருடனா நடிக்கிறதுக்கு அவனுக்கு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா கூட்டு வரணும்ல.
அமைச்சூரா கொண்டு வந்தா ஒழுங்கா நடிக்க மாட்டாங்க. அந்த தொழில் முறையில் உள்ள நடிகர்களை கொண்டு வந்தா தான் அழகா என்ன செய்வாங்க, நடிப்பாங்க. ஒரு 2000 ரூபாடா உனக்கு, நீ குருட மாதிரி நடிக்கணும், இப்படி கையை ஆட்டுவோம், பார்வை வந்தமா இப்ப தெரிகிறது, இப்ப மங்களா தெரிகிறது, இப்ப லேசாக அப்படி 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 சொல்லணும். சொல்லி இப்ப நல்லா தெரிகிறது, பிளாக் அண்ட் ஒயிட்டா இப்ப தெரியுது, இப்பதான் கலர் ஏறுது, இப்படி எல்லாம் அழகா நடிச்சுன்னு சொன்னா இப்படித்தானடா நீங்க குருடனை குணமாக்குறீங்க, குருடனை பார்க்க வைக்கிறீங்க, குருடனை பார்க்க வைக்கிறேன், செவிடனை கேட்க வைக்கிறேன். இந்த ஒரு டயலாக வச்சு டிவியை திறந்தா இதான் நடந்து கொண்டிருக்கு. இது சட்டத்தில் உண்டா? இது இந்திய சட்டப்படி இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பலாமா? டிவியில வச்சுட்டு ஏமாத்துறான், குருடன் பாக்குறான், செவிடன் கேட்கிறான். அது எப்படா குருடன் பார்த்தா எதுக்கு ஆஸ்பத்திரி, எதுக்கு இந்த ஆஸ்பத்திரி? இவன் ஆஸ்பத்திரி நடத்துறான். எவன் குருடன் பாக்குறான்னு ஏமாத்துறானோ அவன் தான் உள்ள ஆஸ்பத்திரி நடத்துறான். அதுல கூட பாருங்க, கடவுள்கிட்ட வந்து ஜெபம் பண்றான், ஜெபம் பண்ணி உங்களை முன்னேற்ற போறோம். எப்படி ஜெபம்? கடவுளை வந்து மிரட்டி இறங்குறாங்க. வேலைக்காரனா கருணாநிதி பேசுவேன், நீ கடவுள் இயேசுவ கடவுள்ல வச்சுக்கிறோம்டா, இயேசுவ கடவுள்ல வச்சுக்கிறோம். கடவுள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு முறை இல்லையா? ஒரு முதலமைச்சரை போய் கொட்டு பிரியறாக, சில்ப கட்டி அடிப்பீராக. இது என்ன பாத்தீங்களா டிவியில? இப்படி கசைக்கு புளியறானுவோம். இது என்ன? இது வந்து சொல்ற அதுதான் எடுத்து வச்சுக்கிறேன். இவனுங்களை பத்தி இயேசுநாதர் சொல்லி இருக்கிறார். இவங்கள இவனும் ஆபத்தான சக்திகள். இந்த சாமியார்கிறதுல அடி எடுத்து கொடுத்தது இவர்கள் தான். இங்க உள்ள சாமியாருக்கெல்லாம் கைடு பண்ணி கொடுத்தது, இல்லாத இருக்கிறதா காட்டினவன் யாரு? இவர்கள் தான். இவர்களை பத்தி பாருங்க, மத்தேயுல ஈசா நபி இயேசுநாதர் சொல்றாரு. அன்றியும் பைபிள்ல உள்ளது, பைபிள்ல மத்தேயுல வந்து 6வது அதிகாரம் 5 to 8 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று, இந்த உலகத்தில் எல்லாம் கிடைச்சு போச்சு என்று மெய்யாகவே சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி, ஜெபம் எப்படி பண்ண சொல்றாரு இயேசுநாதரே? டேய், ஜெபம் பண்ணா மக்களுக்கு தெரியக்கூடாது, கதவை பூட்டிக்க, ரூமுக்குள்ள போய் இருந்து அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்சாணிகளை போல் வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அதே பண்றாங்க, அஞ்சாணிகளை போல வீண் வார்த்தைகளை போட்டு அளப்பாதீங்க. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறார்கள். இப்படி அலட்னா என்ன செய்ய, கடவுள் பயந்துகிட்டு கொடுப்பாரு நினைக்கிறாங்களாம். அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். யார் சொல்றா? இயேசு சொல்றதுக்கு இவங்க டிவியில காட்டுற நிகழ்ச்சிக்கு தான் சம்பந்தம் இருக்குதா? இந்திய சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது, இயேசுக்கும் எதிராக இருக்கிறது. கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு மத்தேயுல 7:15 இயேசுநாதர் சொல்கிறார். அதே மாதிரி அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போது நான், இயேசு சொல்றாரு, அப்போது நான் ஒரு காலம் நான் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இவங்க எல்லாம் அங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வந்தா நீங்க உனக்கு தெரியாதுடா, நீ யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவேன் சொல்லி இயேசுநாதர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. அதே மாதிரி வந்து இந்த ஜெப கோபுரம் ஆலயம் சொல்லி மக்கள்கிட்ட கோடானு கோடியா வசூல் பண்ணி பணத்தை திரட்டி கொண்டிருக்கிறார்களே, உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளை, செருப்பு பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். பாதிரி வேலை செய்யக்கூடியவர் என்ன செய்யணுமா, கையில தங்கம் வச்சுக்கிற கூடாது, வெள்ளி வச்சுக்கிற கூடாது, செம்பு வச்சுக்கிற கூடாது, பைய கூட வச்சுக்கிற கூடாது, அதுல 2 சட்டை கூட வச்சுக்கிற கூடாது, செருப்பு கூட வச்சுக்கிற கூடாது, தடி கூட வச்சுக்கிற கூடாது. அவர் சொல்றாரு, இயேசுநாதர் சொன்னாரு, அழகா எச்சரிச்சிருக்கிறாரு. அதை மீறி அந்த ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, நாங்கள் செத்தவங்களை பிழைக்க வைக்க போறோம், நோயாளிகளை குணமாக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி மாயக்கார வேத பாரகர, வேதத்துக்கு சொந்தக்காரர்களே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள்.
நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அது ஒரு பக்கத்தில் எச்சரிக்கிறாரு. இப்படி நிறைய, அதாவது இயேசுநாதர் இன்னும் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா செவத்துல இயேசு வருகிறார், அதோ வருகிறார், இதோ வருகிறார் பாருங்க. இப்படி இவங்களும் சொன்ன மாதிரியே இயேசு சொல்றாரு, இப்பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். இயேசு சொன்னதாக மத்தேயுல 24:23 இருக்கிறது, இதோ அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டிற்கு இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். அவங்க ஏதாவது சொன்னா நீங்க நம்பிடாதீங்க என்றெல்லாம் என்ன செய்யறாரு, அடிச்சு நொறுக்கிறார். அதை விட இவங்களுக்கு என்னது, பாதிரியார்கள் பேரு, தந்தைகள் பேரு, போதகர் பேரு, இது மாதிரி எல்லாம் ஒருத்தர் சொல்லிக் கொள்றதுக்கு என்ன செய்யறாரு, உங்களை யாராவது இந்த மாதிரி உங்களை பாதிரின்னு சொல்லிக் கூடாதீங்க, உங்களை தெய்வம்னு சொல்லிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி இப்படி பல விதங்களை எச்சரிக்கிறார். இப்ப நம்ம எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இவர்கள் இதை அப்பட்டமா ஏமாத்துறாங்களா இல்லையா? ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி குருடர் பார்க்கிறார் என்று சொன்னிய, அதுக்கு என்னடா ஆதாரம் அரசாங்கம் கேட்கணுமா இல்லையா? எப்படி பார்ப்பான்? ஒரு குருடன் பார்க்கறதா ட்ரீட்மெண்ட் மருத்துவத்துல பார்க்க முடியும், கண்ணை கொண்டு வச்சா பார்க்க முடியும், நீ மந்திரத்துல பார்ப்பாங்க, அது எப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப இதை பத்தி அரசாங்கம் கேட்க மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனா இதுக்கு முதல்ல வழிகாட்டியா இருந்தவர் யாரு, வாழ்த்தினகரன் இருக்காரு, அவருடைய தகப்பனார் தினகரன். இந்த தினகரன்கிறவர் தான் நினைஞ்சாரு, குருடம் பாக்குறான் ஜெபிடம் கேட்கறான், அப்படி உங்களுக்காக ஜெபிக்க போறோம், பள்ளிக்கூட பரிச்சை நேரம் வச்சுன்னு வைங்களேன், உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், எல்லாரும் பாஸ் ஆயிருவீங்க, எல்லாம் பாஸ் ஆகல, நீங்க எல்லாத்துக்கும் தானே ஜெபிச்ச, எல்லாரும் பாஸ் ஆகுறதுக்கு ஜெபிக்குமா, பாதி பேர் ஃபெயில் ஆயிருவான், பாதி பேர் தான் பாஸ் ஆகுவான், இவன் ஜெபி கேட்டாலும் நடக்க போகுது. அப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எல்லாம் சொல்றானே, இந்த ஆளு இந்த தினகரன் இவரெல்லாம் சேர்ந்து குடும்பத்தோட போயிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தோட போயிட்டு இருக்கும் போது ஒரு அவங்களும் இதே மாதிரி போதனை செய்யக்கூடியவங்க, தினகரன், அவருடைய மனைவி, அவருடைய மகள், இந்த தினகரன் பால் தினகரன் தங்கச்சி ஏஞ்சலோ மேரி, இவங்க எல்லாம் வண்டியில போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல எல்லாம் சட்டியா நொறுங்கி போயிட்டாங்க. அதே அவனுக்கு தெரியல, நீ குருடம் பாக்குற செவிடம் பாக்குறாண்டி இல்ல, அந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்களப்பா, உன் குடும்பத்தார இறந்து போனாங்களே. இந்த தினகரன் எங்க இறந்து போனாரு, அப்போலோல இறந்து போனாரா? முதலமைச்சர் முகமூடி பார்த்தாரு, பாத்தீங்களா இல்லையா? நம்ம முதலமைச்சர் போய் நெஞ்சார் ஆஸ்பத்திரியில போய் முகமூடி போட்டுட்டு போய் பார்க்க போனார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் உலகத்துக்குலாம் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு ஏமாத்துறீங்களப்பா, நீங்க ஏன் உங்க விஷயத்துல அது நடக்க மாட்டேங்குது, நீங்க ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? அப்ப இந்த மாதிரி நம்ம இவருடைய மோசடியும் பிராடும் அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிந்த பிறகும் மக்கள் நம்புறான், அரசாங்கம் கண்டுக்கிற மாட்டேங்கிறான், இவ்வளவு அநியாயம் பண்றாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறான். இன்னும் சொல்ல போனால் எல்லா சட்டத்தையும் மீறுகிறார்கள். என்ன சட்டம்? நம்ம நாட்டில் ஒருத்தன் பணம் வச்சுக்கிறதா இருந்தா வரி கட்டி தான் வைக்கணும். எவ்வளவு நீ பணம் வருதோ அதுக்குள்ள வருமான வரி கட்டணும், கணக்கு காட்ட வேண்டும். அது இன்கம் டாக்ஸ்ல என்ன செய்யணும், உன்னுடைய வருமானம் எவ்வளவு, அதுக்கு வரி இவ்வளவு ஒண்ணு கட்டணும். அதை தாண்டி ஏதாவது இருந்தா உள்ள நுழைஞ்சி அரசாங்கம் ரெய்டு பண்ணணும். மத்தியில பல துறைகள் இருக்கிறது, ரெய்டு பண்ணணும். இப்ப நான் கேட்கிறேன், இந்த சாய்பாபா ஆசிரமம், கல்கி ஆசிரமம், காஞ்சி மடம், இந்த மாதிரி இந்த நித்யானந்தாவுடைய ஆசிரமங்கள் எல்லாம் திடீர்னு நேத்தா வந்துச்சு, பல வருடங்களாக இருக்கிறது. அதை பார்த்தாலே ஒரு குருட்டு மதிப்பு போட்டா கூட 10,000 கோடி தேரும். அந்த இடங்களுக்கும் அதுல உள்ள கட்டணங்களுக்கும் அதுல உள்ள வேற வேற மெட்டீரியல் எல்லாம் சேர்த்தா எங்கே போயிடும்? இத்தனை 1000 கோடிக்கு சொத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறான. நீ சினிமாக்காரன் எல்லாம் போய் ரெய்டு பண்றிய, ஒவ்வொரு பணக்கார தொழிலதிபர் எல்லாம் போய் ரெய்டு பண்றிய, 25 ரூபாய் லஞ்சம் வாங்கினாண்டு அவனை முகமூடி போட்டு கூட்டிட்டு போறிய. எத்தனை 1000 கோடி பணம் அவர்கள்ட்ட இருக்கிறது, அதுக்கு வரி காட்டினானா? இந்த பணம் வரி மட்டும் கட்டினா பத்தாது. ஒரு ஆனானப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. அம்மா 5 வருஷமா பாக்குறீங்களா இல்லையா? ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே வருமானத்துக்கு அதிகம் நுழைஞ்சீங்களே. இந்த சாமியார்கள்ட்ட போய் அமலாக்க பிரிவு போனுச்சா? போகல. வருமான வரித்துறை போனுச்சா? இல்ல. வெளிநாடுகள்ல இருந்து நிதி வருவதை கண்காணிப்பதற்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, எஃப்சிஆர்ஏ சட்டப்படி அவர்கள் நடவடிக்கை எடுத்தீர்களா? எல்லாம் வெளிநாட்டு பக்தர்கள் கொண்டாந்து கொட்டுறாங்க, உள்நாட்டுல கொண்டே கொட்டுறாங்க. இந்த கல்கி பகவானை பார்க்கிறதா இருந்தா அவரை பார்க்கறதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும், கிட்ட போய் பார்க்கறதுக்கு 25,000 ரூபாய் கொடுக்கணும் என்றெல்லாம் மக்கள்கிட்ட கலெக்ஷன் பண்றாங்களே. இதை பில்லு போட்டு கொடுத்தானா?
எந்த ஒரு மெடிக்கல்ல மருந்து வாங்கினா பில்லு போட்டு கொடுன்னு சொல்றிய, இது பிராடே வச்சுக்கிருவோம், மக்களை ஏமாத்துறான்னு வச்சுக்கிருவோம். மக்களை ஏமாத்தி அரசாங்கத்துக்காவது உள்ள வரியை கொடுத்தானுங்களா? பட்ஜெட்டை போட வேண்டிய இல்லைங்க. இருக்கிற நாட்டில் உள்ள இந்த மடங்களையும் இது இந்த மாதிரி ஏமாத்து பேர் உள்ள நுழைஞ்சு அடிச்சோம்னு சொன்னா ஒரு 25 வருஷத்துக்கு வரி போட வேணாம். எந்த பொருள் விலைவாசி எல்லா டாபிக்கும் ஓவர் ஆயிரும். அவ்வளவு பணத்தை கோடி கோடியா வச்சிருக்கிறானுங்களே, அவர்கள்ட்ட என்னைக்கா நீ கேள்விப்பட்டீங்களா? வருமான வரி சாய்பாபா, வருமான வரி இலாக்கா சாய்பாபாவோட கணக்கு கேட்டார்கள். ஏன் கேட்கல? எப்ப பேசுவாங்க? இந்த மாதிரி மேற்று ஆகி மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போகும்போதுதான் ஒரு ரைடு பண்ண போறோம், அவங்களை செக் பண்ண போறோம்னு சொல்றாங்களே தவிர, அப்படி அவங்க செல்லப்படும் இந்த நாட்டில் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அவ்வளவு வேணாங்க. இப்ப உள்ள அந்த சுங்க சட்டம் எல்லாம் தளர்த்தப்பட்டு போச்சு. அப்போலாம் நெருப்பு மாதிரி சட்டம். வெளிநாட்டுல இருந்து ஒரு டேப் ரெக்கார்டு வீட்டு கொண்டு வர மாட்டாங்க. அந்த ஒரு 10-25 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல 5 வருஷம் உழைச்சுட்டு ஒரு டேப் ரெக்கார்டை கொண்டு வருவான். 2000 ரூபாய்க்கு டேப் ரெக்கார்டை வாங்கிட்டு வருவான். அதுக்கு 8000 ரூபாய் டியூட்டி போடுவாங்க. யாரு? நம்ம நாட்டுல ஏர்போர்ட் டியூட்டி போட்டு அவன் ஏண்டா கொண்டு வந்து ஆக்கி போடுவாங்க. அப்ப வெளிநாட்டுல இருந்து எந்த பொருளும் வரக்கூடாதுன்னு இருந்த காலம். புதிய பொருளாதாரம் வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அந்த காலத்துல காஞ்சி சங்கராச்சாரியர் இருக்காருல்ல, மூத்தவர், இறந்து போனார்ல பெரியவர், அவருடைய சதாபிஷேகம், அவருடைய 100வது பிறந்த நாள் சொல்லிட்டு அதுக்கு தங்க கோபுரம் அமைக்க போறோம், தங்கத்தில் அது பண்ண போறோம் சொல்லிட்டு வெளிநாட்டில இருந்து தங்கம் வருது. வெளிநாட்டிலிருந்து தங்கம் வருது. ஏர்போர்ட்ல எந்த சோதனையும் இல்ல, மத்திய அரசாங்கம் கண்டுக்கிறது கிடையாது. அந்த பல கிலோ கணக்குடைய தங்க கட்டிகள் வந்து சங்கர மடத்துக்கு வருது. எதுக்கு சுங்கத்துறை, எதுக்கு அமலாக்க பிரிவு, எதுக்கு வெளிநாட்டு நிதியை கண்காணிக்கிறது, எதுக்கு அவங்க எங்க போனாங்க? இருக்கா? வந்துச்சா இல்லையா? பேப்பர்ல வந்துச்சா இல்லையா? அப்ப இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து கோடி கோடியா பணங்கள் வருகிறது, அதுக்கு வரி போட மாட்டேங்கிறான். அது மாத்திரம் இல்ல, இவர்களுக்கு யாராவது நன்கொடை கொடுப்பார்களே ஆனால் அதுக்கு வரி விலக்கு. இவங்களுக்கு யாருக்கு? ஏற்கனவே பிராடுக்கு பிராடா என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு வரி விலக்கு செய்வோம். அப்ப இந்த சாமியார்களுடைய இது ஒழியாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அரசியல்வாதிகள் அவங்க காலில் விழுந்து கிடக்கிறார்கள். அரசியல்வாதிகள் அவன் தான் ஆட்டி படைக்கிறான், அவர்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கிறார்கள். எல்லா மடங்கள்லையும் மான்தோல்ல உட்கார்ந்துருப்பாங்க. மனத்துறை எங்க போச்சு? ஒரு கொக்கு சுடுறவனை புடிச்சுக்கிட்டு என்ன ஆட்டுறீங்க நீ, காட்டுல வந்து ஏண்டா அப்படி செய்யறானு? ஒரு கொக்க சுட்டாண்டா வன சட்டத்தை மீறிட்ட அப்படிங்கிறாங்க. மீன் பிடிக்கிற மக்கள் கடல்ல போய் அட்டைன்னு ஒரு ஜீவன், அதை பிடிச்சி சீனாவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க, நல்லா காசு வரும். அட்டையை பிடிச்சாந்து வைங்க 7 வருஷம் தண்டனை. கடல்ல கிடைக்கிற ஒரு செல்வம் அது வனத்துறையில பாதுகாக்கப்பட்ட வனச்சட்டமா, வனத்துறையில உள்ளதுன்னு சொல்லிட்டு அட்டையை போய் வேட்டையாட முடிய மாட்டேங்குது, ஒரு கொக்கு போய் வேட்டையாட முடிய மாட்டேங்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இவனையெல்லாம் நோண்டக்கூடிய நீ, நம்ம நாட்டு சட்டத்துல மானை வந்து கொள்ளலாமா? மானை வந்து வேட்டையாடக்கூடாது, அது வனப்பிராணி, வனவிலங்கில் சேர்ந்தது. புலியை வேட்டையாடலாமா? அது வனவிலங்கு. புலியை வேட்டையாடுவதும் பயங்கரமான குற்றம், மான் வேட்டையாடுவதும் பயங்கரமான குற்றம். இந்த சாமியார்களுடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தன் மான் தோல்ல உட்கார்ந்துட்டு இருப்பான், ஒருத்தன் புலி தோல்ல உட்கார்ந்து இருப்பான். இவனுக்கு என்ன சட்டம்? ஏண்டா கொக்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்களே, மானுக்கு என்ன சட்டம்? புலிக்கு என்ன சட்டம்? புலி எண்ணிக்கை குறைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு புலி கணக்கு எடுத்துட்டு இருக்கிறானுவ, புலிய பாதுகாக்க போறவங்கிறாங்க. அப்ப புலித்தோல்ல உட்கார்றான்னு சொன்னா புலித்தோல் வானத்துல இறங்குமா? வேட்டையாடி இருக்கிறானா? வேட்டையாடவர்கள்ட்ட வாங்கினானா? வாங்கவும் கூடாது. இந்த மாதிரி பொருட்கள் இருந்தா வனத்துறையில் கொண்டு ஒப்படைச்சிருந்தேன். இந்தாங்க மான் ஒண்ணு செத்து கிடந்துச்சு, இந்த ஒரு மான் தோல் வந்து அங்கே கிடைச்சுன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருந்தமே தவிர, ஒரு மனிதன் வந்து மான் தோல் வைத்துக் கொள்ள கூடாது சட்டம் இருக்கா இல்லையா? புலித்தோல் வச்சுக்கிற கூடாது சட்டம் இருக்கா இல்லையா? அந்த சட்டத்தை நீங்க பேணுனீங்களா? இங்க லவ் பேர்ட்ஸ் பறவை வித்தா அவனை பிடிச்சு கொண்டே போச்சு என்னமோ பண்றாங்க. அந்த பறவையை காப்பாத்துறதுன்னு கூட்டம் காணுவோம், ரெட் கிராஸ் ஆகணும் ஒரு கூட்டம், ப்ளூ கிராஸ். அப்ப இதெல்லாம் ஒரு லவ் பேர்ட்ஸ் பறவைக்கு விட மாட்டேங்கிறாங்க. இவன் மாலை பிடிச்சி வச்சு படுத்து கிடக்கிறான், புளிய படுத்து கிடக்கிறான், அவனுக்கு என்னடா சட்டம்? சந்தன கட்டையை வச்சு எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. சந்தனத்தை அனுமதி இருக்கா? வனத்துறை அனுமதி எல்லாம் வைக்க முடியுமா? சந்தனத்தை வெட்ட முடியுமா? சந்தனம் விற்க முடியுமா? அப்ப சந்தன கட்டத்தில் இன்னைக்கு தேடுறாங்க, மாட்டினோட சந்தனத்தை தேட போறோம். அப்ப எல்லா சட்டத்துக்கும் வருமான வரிக்கு அப்பாற்பட்டவனா இருக்கிறான், ஏமாத்துற விட்டு அப்பாற்பட்டவனா இருக்கிறான், எல்லா விதமான ஹோமோசெக்ஸ் பண்ணாலும் அதுக்கு அப்பாற்பட்டவனா இருக்கிறான், கொலையே செஞ்சாலும் அவனை கேட்க மாட்டோம், அவனை காப்பாத்தி விட்டுருவோம். இந்த மாதிரி காட்சி எல்லாம் பாக்குறீங்க. இன்னும் சொல்ல போனாங்க, இந்த சங்கராச்சாரிய மேட்டர் இருக்குல்ல, அவர் மாட்டினார். எப்படி மாற்றாரு? அவர் கூட இருந்தவர்கள் பக்தர்களா இருந்தவர்கள், ரொம்ப பெரிய மதிப்பு வைத்திருந்தவர்கள். அதுவும் யாரால?
சங்கராச்சாரியாருடைய மிகப்பெரிய பக்தையாக இருந்த ஜெயலலிதாவால் கைது செய்யப்படுறார்கள். ஜெயலலிதா சங்கராச்சாரிய கைது செய்யுமா? ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், அவருக்கு பக்தராக இருந்தவர்கள், எதா இருந்தாலும் அவற்றை ஆலோசனை பண்ணி செய்யக்கூடியவர்கள். அப்படி இருந்த ஜெயலலிதா ஒரு சங்கர் ராமன்கிறவரை கோயில்ல வச்சு கொலை பண்ணிவிட்டாங்களே. அவன் எவனா இருந்தாலும் புடி, கோயில் அந்த அம்மா பெருசா நினைக்குது. கோயிலுக்குள்ள ஒரு பக்தனை கொலை பண்ணி இருக்கிறார்கள் என்று அவன் சங்கர மடத்துடைய கணக்கு வழக்கெல்லாம் தெரிஞ்சவன், அவனை போட்டு தள்ளிவிட்டாங்க. இப்ப பெரிய பெரிய அதிகாரிகள் அவ்வளவு எவிடன்ஸுகள், அவ்வளவு ஆதாரங்களை தேடி அந்த கேஸ கொண்டு போனாங்க. அப்புறம் என்னாச்சு, ஒரு எலெக்ஷன் வந்து போன சட்டசபை தேர்தல் வந்துச்சு. சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி இவர் பேரம் பேசுறாரு, நாங்க பிராமணர்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுறோம், நீங்க நான் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க எப்படியாவது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு பேரம் நடக்குது. அதுக்கு பிறகு அந்த தேர்தல் என்ன பண்றாரு, பிராமணர்கள்லாம் திமுக ஓட்டு போடுங்க, முதல் தடவையா சுதந்திர இந்தியாவில் முதல் தடவையாக திமுக பிராமணர்களுக்கு எதிர்க்கட்சி, அதுக்கு ஓட்டு போடுங்கள் என்று உள்ள இறங்கி என்ன செய்யறாங்க, வேலை செய்கிறார்கள். ஜெயித்து வந்தாச்சு. இப்ப என்ன நடக்குது, ஒவ்வொரு சாட்சியா பல்டி, ஒவ்வொரு சாட்சியா கோர்ட்ல பாண்டிச்சேரி நடக்குது கேஸ். அங்க என்ன நடந்துட்டு இருக்கிறது, நான் தான் பார்த்தேங்கிறான், நான் பார்க்கலைங்கிறான். அவர் ரூபாய் அவன் பொம்பளை கட்டி பிடிச்சாங்க, நான் பார்க்கலைங்கிறான். இவர் தான் ரூபா கொடுத்தாரு பேங்க்ல, அது எல்லாம் இல்லைங்கிறாங்க. எல்லா பேரும் எல்லாம் அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சிஎம் தீர்ப்பளிக்கிறார். என்ன தீர்ப்பளிக்கிறாரு, ஜெயலலிதா பொய் வழக்கு போட்டாங்க சங்கராச்சாரிய மேல. அவர் பச்சையா சொல்றார், கோர்ட்ல கேஸ் இருக்கிறது, கோர்ட்ல தீர்ப்பாகல, அவர் நிரபராதின்னு ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, ஒன்னும் தீர்ப்பாகவில்லை. அவர் என்ன எழுதினாரு, கருணாநிதி என்ன எழுதினாரு, அந்த ஜெயலலிதா மகாமக குளத்துக்கு போனாங்களாம். போகும்போது அதுல நிறைய பேர் செத்து போயிட்டாங்களாம். செத்து போனவன இந்த பெரிய வாழு சின்ன வாழு ஜெயலலிதா நினைஞ்சாங்களாம், அந்த அம்மா ஊத்துனுச்சு, இந்த அம்மா குடுத்துச்சு, நம்ம அப்படி போய் விமர்சனம் பண்ணாங்களாம். இது ஜெயலலிதா காதுக்கு வந்துச்சான். அதுக்கு பழி வாங்குவதற்காக அவர் மேலேயே கேச போட்டார்கள் சொல்றாரு. பொய் வழக்குங்கிறார், மெய் வழக்க பொய் வழக்குங்கிறாரு. அப்ப இந்த சாமியார்களுடைய கை ரொம்ப நீளமாக இருக்கிறது. ஒரு ஒண்ணு இப்ப நித்யானந்தா கூட எடுத்துக்கிறங்க, மறுபடியும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா வருவார். எப்படி சங்கராச்சாரியார் இவ்வளவை மன்னிப்புட்டு அதே ஃப்ரெஷ்ஷா வர்றாரோ, அதே மாதிரி மனம் வர்றாரோ, அதே மாதிரி மரியாதை வர்றாரோ, அதே மாதிரி நாட்டை நடமாடுகிறாரோ, அதே மாதிரியாக யாரும் வருவார், நம்ம நித்யானந்த பரமஹம்சர் என்ன செய்வாரு, மறுபடி வருவார். எப்படி வருவாரு, அதெல்லாம் ஜோடனை, அதெல்லாம் செட்டிங்கு, அவர் அப்பழுக்கற்றவர் தான் என்று சொல்லி, பெரிய பெரிய முதலமைச்சர் எல்லாம் கீழே இருக்கிறாங்களே, பெரிய பெரிய மந்திரிகள் எல்லாம் கீழே இருக்கிறாங்களே, பிரேமானந்தாக்கு அப்படி யாருமே இல்ல, அற்ப சாதாரண மக்கள் அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். இவங்க எல்லாம் பிரதமர் முதலமைச்சர் லெவல்ல உள்ளவங்க, இவங்கள ஒண்ணும் பண்ண இயலாது. அப்ப இந்த மாதிரியாக ஆட்சி அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இதை செய்யற காட்சியை பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், மனிதனுடைய சக்தி ஒரு லிமிட்டுக்கு உள்ளது. இதை இஸ்லாம் தான் தெளிவா சொல்லுகிறது. என்ன மாதிரி சொல்லுகிறது, உனக்கு பிள்ளை வேணுமா, அல்லாஹுதான் பிள்ளையை தருவான். இஸ்லாம் என்ன சொல்லுது, குழந்தை வேணும் தானே ஒருத்தன் போற, அல்லாஹ் என்ன செய்யறான், யஹபுலிமை யஷாவு துக்கூர் ஓ யஹபுலிமை யஷாவு இனாசா ஓ யஜாலுமை யஷாவு அகீமா அவ் யுஸபிஜு துக்குரான ஓ இனாசா. நாடு ஆம்பளை பிள்ளை நான் தாண்டா கொடுப்பேன், பொம்பளை பிள்ளை நான் தாண்டா கொடுப்பேன், இதுலயும் அதுலயும் கலந்து நான் தான் கொடுப்பேன், கொடுக்காம நான் தான் இருப்பேன். வேற யார்ட்டையும் போவாதே, கடவுள்கிட்ட மட்டும் நேரடியா தொடர்பு கொள்ளு. அது மாதிரி உனக்கு செல்வம் வேணுமா, அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு செல்வத்தை தாராளமா தருவான், நாடியவர்களை வறுமையில் ஆக்கிடுவான். அது எந்த மனுஷன் கையிலையும் இல்ல. எவன் ஆசி வழங்குறதுனாலையும், எவனையும் பார்க்கறதுனாலையும், எவனும் உனக்கு எதிர்காலத்தை கணித்து சொல்றதுனாலையும் இது நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தானே தவிர ஆன்மீகத்தில் பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிற நபிகள் நாயகத்துக்கு அது இல்லை. நபிகள் நாயகத்துக்கு எந்த அதிகாரம் இல்ல, புள்ள கொடுக்கிற அதிகாரம் இல்லை. அவங்களுக்கு அல்லாஹ் ஆம்பளை பிள்ளைய கொடுத்தான், பச்சில பிள்ளையில எடுத்துக்கிட்டான், 4 பொம்பளை பிள்ளைய கொடுத்தான், உசுரோட இருக்கும் போது 3 பொம்பளை பிள்ளைய எடுத்துக்கிட்டாங்க. அப்ப மனிதர்கள் கையில, அவங்க கையில ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை சாப்பிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, செல்வத்தை உண்டாக்கிற முடியாது. இப்படி எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக லாஜிக்காக மக்களை ஏமாத்தாத வகையில, அவங்க ஏமாற ரெடியா இருந்தா கூட அதை எச்சரிச்சு திருத்துற வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஆன்மீகம் இருந்தது. எப்படி இருந்தது, அவங்க மகன் இப்ராஹிம் இறந்த பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுது. மக்கள்லாம் என்ன பேசுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்ததுனாலதான் இந்த கிரகணம் ஏற்படுது அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகத்து சோகத்துல வேற இருக்கிறாங்க. சோகமா இருக்கும்போது இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க, மக்கள் பேசுறதுலாம் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதான் சோகமா இருந்தாலும் இந்த விமர்சனம் காதுல விழுந்தா இல்லையா,
உடனே மக்கள்கிட்ட வந்து இது யாருடைய பிறப்பிற்காகவும் இது ஏற்படாது, இது யாருடைய இறப்புக்கும் இது ஏற்படாது, இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் ஏற்படுகிறது, என்னுடைய மகனுக்காக இது ஏற்படல. இப்படி ஒரு ஆன்மீகவாதி பாத்தீங்களா? உலக வரலாற்றிலேயே மக்களை ஏமாத்தாத ஒரு ஆன்மீகவாதி. ஆன்மீகத்தையும் சொன்னாரு, அவர் யாரையும் ஏமாத்தவே இல்லை. ஆன்மீகத்தை எதிர்க்கிறவர்கள் ஏமாத்தினாங்களே அந்த அளவு கூட ஏமாத்த. ஆன்மீகத்தை எதிர்க்கிறவர்கள் சிலை வைத்தார்கள், ஆன்மீகத்தை சொன்னவர் சிலை வேணாண்டார். ஆன்மீகத்தை எதிர்த்தவர்கள், பகுத்தறிவு பேசினவர்கள் பெரியாருக்கு சிலை வச்சார்கள். நபிகள் நாயகத்துக்கு சிலை இருக்குதா? சிலைக்கு மாலை போடுறது இருக்குதா? மலர் வளையம் வைக்கிறது இருக்குதா? அப்ப பெரிய பகுத்தறிவு பேசினவர்கள் அவுட்டு. அறிவை ஊட்டிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்ப ஆன்மீகம் என்பது நம்முடைய அறிவை காப்பாற்றணும். வேற அரசாங்கம் நம்மளை காப்பாத்தாது, அதிகாரம் நம்முடைய மானத்தை காப்பாத்தாது, ஆன்மீகம் காப்பாற்றணும். ஒரு ஆன்மீகத்தை எதுக்கு நம்புறோம்? மனுஷன் நம்மளை ஏமாத்திடுவான், கடவுள் நம்மளை காப்பாற்றுவார்னு போனா அந்த கடவுள் ஏஜென்ட் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுறானே. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இது மாதிரியான பிராடு பித்தலாட்டங்களை ஒழிச்சிட்டு இந்த ரெண்டு அடிப்படை தான் உங்களுக்கு. என்ன ரெண்டு அடிப்படை? எந்த ஒரு மனுஷன் 6 அறிவுக்கு மேல ஒன்னு இருக்குன்னு சொல்றானோ அது பொய், இல்லைன்னா ப்ரூவ் பண்ணி காட்டு. எந்த ஒரு மனுஷன் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றை உருவாக்கி காட்டுவேன், உண்டாக்கி காட்டுவேன், எடுத்து காட்டுவேன் என்று சொல்லுகிறானோ அதெல்லாம் பொய் என்பதை நீங்க என்ன செஞ்சிருந்தேன் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சில டெக்னிக்குகள்லாம் இருக்கிறது, அதெல்லாம் விரிவாக பேச வேண்டிய நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சமுதாய போராட்டங்கள், இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான அடக்குமுறை எங்கிருந்து வந்தாலும் உடனடியாக களமிறங்கி போராடும் ஒரே இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அரசின் அலட்சிய போக்கானாலும், அநீதியானாலும், அடக்குமுறையானாலும் பாரபட்சம் பார்க்காமல் களமிறங்கி